ரைட். இப்ப பாருங்க, முதலாவது கேள்வி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு, பின்வருவனவற்றுள் இதழ் குவி உயிர். ரைட். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது உயிரெழுத்துக்கள் நிறைய வெரைட்டியா பிரிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்க போனோம்னு சொன்னா இன்னைக்கு ஃபுல் டேயும் வேணும். என்னன்னு சொன்னாமா, இதழ் குவி, அதாவது வந்து உயிரெழுத்துக்களை பொறுத்த வகையில முன்னுயிர், பின்னுயிர், நடு உயிர், கீழுயிர், இப்படின்னு சொல்லி நிறைய உயிர் உயிர்னு இந்த உயிரெழுத்து பண்ணட்டையுமே அதோட இயல்புக்கு ஏத்த மாதிரி நாங்க அந்த எழுத்துக்களை உச்சரிக்கிறதன் மூலம் அதுல இருந்து வருகின்ற சத்தத்துல அடிப்படையில அந்த உயிரெழுத்துக்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஐட்டமா பிரிக்கிறாங்க. எங்களுக்கு இந்த ஒவ்வொரு ஐட்டமும் தேவையா? இப்போதைக்கு தேவையில்லை. எங்களுக்கு அது வரும்போது நான் உங்கள்டையும் சொல்லி தருவேன் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு. நான் போன கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். என்னது எழுத்துக்கள் எழுதுறது, ஜோடி சேர்க்கிறது, மேல் கீழ் போடுறது, பார்த்து விட எழுதுறது. இது போன முறை சொல்லி தந்துட்டேன். சோ இந்த முறையும் நான் சொல்லி தருவேன். பயப்படவா? நான் என்ன புதுசா ஜாயின் ஆகிய நிறைய கீதைகளை அதுகளையும் நாங்க கவர் பண்ணி கொண்டே போகணும். ரைட். நான் சொல்லி தந்துட்டேன்னு சொல்லி எனக்கு போக இயலாது. அப்ப இதுல எங்களுக்கு தேவையா இருக்கிறது என்ன கேட்டுக்கிறாங்க? இதழ் குவி உயிர். ரைட். இப்படி ஒரு கேள்வி வந்தா ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த புள்ள என்ன செய்யணும்? கேள்விய வந்து மைண்டுக்குள்ள எடுக்கணும். அப்ப என்ன கேட்டுக்கிறாங்க? இதழ் குவி உயிர். ஃபர்ஸ்ட்டுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு. இதழ் என்று சொன்னா என்ன? இதழ் என்று சொல்றது உதடு. அப்ப இந்த ஆ தொடக்கம் ஒவ்வொன்னா வரையிலான 12 உயிரெழுத்துக்கள்லயுமே இந்த உதடோடு சம்பந்தப்பட்ட உயிரெழுத்துக்கள் கிடைக்குதா? அந்த உதடோடு சம்பந்தப்பட்ட எழுத்துக்களை வந்து ஒன்று சொல்லுவாங்க இதழ் குவி உயிர். இதழ் குவி உயிர்னு சொல்லி ஒரு வகையாம். அடுத்தது வந்து இதழ், சொல்லுங்க பிள்ளை, குவியா சொல்லி இன்னொன்று. அப்ப இதழ் குவின்னு சொன்னா நாங்க அந்த எழுத்த உச்சரிக்கின்ற போது எங்களுடைய உதடம் என்ன செய்யுமா? குவியணும். இப்ப எல்லாரும் செஞ்சு பாருங்க. பிராக்டிகல் செஷன் தான் இது. இலக்கணம்ன்ற பிராக்டிகல் செஷன் தான். எனக்கு உங்களை செல்லும் எல்லாரும் வீடியோ ஒன் பண்ணுங்கன்னு சொல்லி பிரச்சனை ஒன்றில இருந்தாலும் ரெக்கார்டிங் போகுதானே. சோ யார் யார் எப்படி பாப்பாங்கன்னு தெரியாவே. அதால ஆனா உண்மைக்கும் நல்ல அது. இப்ப நான் ஒரு கேர்ள் தானே, சரியா? அது உங்களோட நான் என்ன சொல்லிக்கிறேன், என்ன உங்களோட ஃப்ரெண்டா நினைச்சு கொள்ளுங்க. சோ ஒரு ஃப்ரெண்டுக்கு முன்னால நீங்க என்ன செய்யலாம், வீடியோ ஒன் பண்ணி கேஸ் ஒன்று இல்ல, பிரச்சனை இல்லை, விடுங்களே. அப்ப இப்படி இருக்கும் போது நீங்க பிராக்டிகலா நீங்க இப்ப எனக்கு விளங்காட்டி நீங்க உங்களுக்கு விளங்குறது செஞ்சு பாருங்க. இப்ப ஊ என்று சொல்லி பாருங்க. எல்லாரும் ஊ என்று சொல்லி பாருங்க. ஏ என்று சொல்லி பாருங்க. ஏ. இப்ப ரெண்டுக்கு மேலான வித்தியாசத்தை பார்ப்போம். நீங்க ஊன்னு சொல்லும் போது உங்களோட உதடு என்ன செய்யுது? ஊ என்று சொல்லி குவிப்படுதா இல்ல? இப்படி இப்படி இருக்கிற உதடு ஊன்னு சொல்லி குவிப்படுதா இல்லையா? குவிப்படுது. அதுவே நீங்க ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏ உங்களோட உதடுல என்னையாவது ஒரு மாற்றம் வருதா? இல்ல. நாக்கு மட்டும் தான் வெளியே தள்ளப்பட்டு ஏன்னு உதடு என்ன செய்யுது? உயருது. ரைட். அப்ப இந்த உயிரெழுத்துக்கள்ல நாங்க எந்த எழுத்துக்களை உச்சரிச்சா இதழ் குவியுமோ அது இதழ் குவிகின்ற உயிர். எந்த எழுத்தை உச்சரிச்சா இதழ் குவியாதோ அது இதழ் குவியா உயிர்னு சொல்லுவேன். சரிதானே? அந்த வகையில இப்ப நாங்க எழுதுவோமே ஆ ஆ இ ஈ உ. விளங்குமா? இங்க இதுல பெட்டிக்கு பிள்ளைல இருக்காங்களா? போயில பெட்ல இருக்கணும் வர. உ உ உ உ அ ஆ இ ஈ உ உ. ரைட். ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. ரைட். இப்ப எல்லாரும் சொல்லுங்க. ஆ ஆ இதழ் குவியுதா? இதழ் குவிய இல்ல. சோ இதழ் குவிய இல்ல. ஆ உங்களோட உதடுகள் குவியுதா? இல்ல. ஆ அப்ப இதழ் குவிய இல்ல. இ உதடு குவி சொல்லி பாருங்க. நான் பின்னால சொல்லக்குள்ள நீங்க சொல்லிட்டு போங்க. இ இதழ் குவியுதா? இதழ் என்று சொன்னா உதடு, சரியா? இ உதடு குவிஞ்சிச்சா? இல்ல. ஈ உதடு குவிய இல்ல. உ ஊன்னு சொல்லி பாருங்க. உங்களோட ரெண்டு உதடும் இருந்த இடத்து பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் முன்னுக்கு போகுது. ஊ. சரிதானே? அப்ப இதழ் குவியுது. ஊ இதழ் குவியுது. ஏ இதழ் குவிய இல்ல. ஏ குவிய இல்ல. ஐ குவிய இல்ல. ஓ ஓலையை பாருங்க. நீங்க ஓ சொல்லும் போது உதடுகள் ரெண்டுமே குவிஞ்சு மேல் நோக்கி போகுது, விரியுது. குவிஞ்சுதான் விரியுது. சோ ஓ குவியுது. ஓ குவியுது. ஔ ஔன்னு சொல்லும் போது பாருங்க. ஔன்னு சொல்லும் போது காணப்படுது. அதுல மெயின் பாருங்க என்னன்னு சொன்னா இந்த ஔ வந்து சந்தியக்கர எழுத்து தானே. இப்ப ஔ நாங்க என்ன ஔட எழுத்துக்கள் எப்படின்னு சொன்னா ஆ ஊ தானே. எழுத்து என்ன இப்படித்தானே வரப்போகுது ஔ. அவ பாருங்க இந்த ஆ ஊ சேர்ந்துதான் அந்த ஔன்னு சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. நீங்க இது ஸ்பீடா சொல்லி பாருங்க. ஆ ஊ ஆ ஊ ஆ ஊன்னு சொல்லி ஸ்பீடா சொல்ல அந்த சத்தம் கடைசி கேட்கறது அந்த ஔ தான். அப்ப இந்த இடத்துல என்ன மறைஞ்சிருக்குது? ஊ மறைஞ்சிருக்குது. அப்ப ஊ இருக்கிறதால இது என்னவா இருக்கு? ஒரு இதழ் குவிகின்ற உயிராக காணப்படும். எங்களுக்கு இவ்வளோ எல்லாம் தேவையில்ல. இப்படியான விஷயத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க? பிராக்டிகலா சொல்லி பார்க்கணும். பிராக்டிகல்னா
நாங்க எக்ஸாம் ஹால்ல இருந்து செஞ்சு பாக்குறது, திங்க் பண்ணி பாக்குறது, கையால காலால உங்களால என்னத்தால ஏழுமோ எக்ஸாம் ஹால்ல இருந்து மத்தவங்க டிஸ்டர்ப் இல்லாம செஞ்சு பாக்குறது பிராக்டிகல். சோ இலக்கண பிராக்டிகல் இல்லைக்குதா, இலக்கணத்துல பிராக்டிகல் இருக்குது சரிதானே. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, அவ்வையும் சொல்லி பாருங்க. அவு சொல்லி பாருங்க. அவு இதழ் குவிது, உங்களோட உதடுகள் குவிது சரியா. சோ அந்த அடிப்படையில நாங்க 12 உயிரிழத்தையும் எழுதி நாங்க பிராக்டிகலா செஞ்சும் பார்த்துட்டோம். இப்ப நீங்க தான் செஞ்சிருக்கிறீங்க சரிதானே. சோ இதுல எங்களுக்கு எடுக்கக்கூடிய 2 கேட்டகரி, ஒன்று இதழ் குவிகின்ற உயிர், இரண்டாவது இதழ் குவியாத உயிர். சோ அந்த அடிப்படையில ஊனா ஊவென்னா, ஓனா ஓவென்னா அவ்வென்னா சரிதா. அவ்வென்னா சும்மா சொல்றேன்னா, இல்லாட்டி உகரம் ஊகாரம், உகரம் ஊகாரம் ஔகாரம், இந்த 5 எழுத்துக்களும் மட்டும்தான் இதழ் குவிகின்றது ரைட். சோ இதை தவிர நாங்க கிராஸ் மார்க் போட்ட எந்த ஒரு எழுத்தும் இதழ் குவிய இல்ல. சோ இதுக்கு சொல்லுவோம் நாங்க இதழ் குவிய உயிர்கள், இதுக்கு சொல்லுவோம் இதழ் குவித உயிர்கள் சரிதானே. இப்ப நீங்க பாஸ் பேப்பர்லயே இதழ் குவிந்த உயிர்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க தானே, அதுக்கு பக்கத்துல டேஷ் பண்ணி எழுது உ ஊ ஓ ஓ ஔ, இந்த 5 எழுத்துக்களும் தான் இதழ் குவிந்த உயிர். இப்ப இதழ் குவிந்த 5 உயிரும் தெரியும் தானே. இப்ப ஆன்சருக்குள்ள போகும். முதலாவது ஆன்சர் என்ன, ஏ. அப்ப வருமா, வராது. இரண்டாவது ஐ வருமா, அதுவும் வராது. நாலாவது ஏ வருமா, வராது. அஞ்சாவது இ வருமா, வராது. அப்ப தந்திக்கிறது மூன்றாவது ஆன்சர் ஓ. அப்ப ஓனாதான் இதழ் குவிந்த உயிர் சரிதானே. எழுதின ஆக்கள் சரி போடுங்க, எழுதாத ஆக்கள் மார்க் பண்ணுங்க. ரைட். இரண்டாவது கேள்வியை பாருங்க. அப்ப முதலாவது கேள்வி அலெக்ஸ் தானே பிள்ளைகள், இந்த மெத்தட் ஓகே. உடனே கேட்டுருங்க. இது டவுட்ட வச்சுட்டு கிளாஸ் கட் பண்றல்ல, நீங்க 12 மணி வரைக்கும் டவுட் கேட்டுட்டு படித்தாங்கன்னு சொன்னாலும் நான் இப்ப படித்து தரது கிடையாது தான் நினைக்கிறேன் சரிதானே. ஓவர் டைம் எனக்கு தான் நஷ்டம். ஆனா பிரச்சனை இல்லை, பிள்ளைகள் படிக்கன்றதா இந்த தேவை, மத்தபடி அதுக்கு மிச்சம் நான் பாக்குறேன் இல்ல சரியா. ஓகே. இரண்டாவது கேள்வி பாருங்க, பின்வருவனவற்றுள் வளைனா முக்கொலி, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப நாங்க உயிரெழுத்துக்கள்ல கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் சொல்லி தந்தேன் தானே. என்ன மெத்தட், ஆனா அவன் எழுதி போட்டு ஜோடி ஜோடி பிரிச்சு போட்டு கீழுயிர் மேலுயிர் போடணும்னு சொல்லி, அதே மாதிரி ஞாபகம் இருக்கிறவங்களுக்கு வல் என்னது இந்த மெய் எழுத்துக்களுக்கும் சொல்லி தந்தேன். சோ அதுதான் இப்ப திரும்பவும் சொல்லி தர போறேன். அந்த கேள்வி ஒண்ணு வந்திருக்குது ரைட். ஓகே. நான் சொல்லும் போது பாருங்க, நான் எழுத தரும் போது எழுதணும் சொன்ன, நான் சொல்லும் போது நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெத்தட் அந்த என்னது அந்த ஃபார்முலா விளங்காது உங்களுக்கு ரைட். இப்ப கேட்டுக்குது என்னன்னு சொன்னாமா, வளைனா முக்கொலி ரைட். நீங்க நுஹ்மான் சார் புக் எடுத்தாலும் சரி, இல்லாட்டி என்ன ஒரு இலக்கண புத்தகம் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு நான் காட்டுறேனே சரியா. அப்ப நீங்க இன்னொரு இலக்கண புத்தகம் எடுத்தாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த மூக்கொலி உதட்டு பல் இதெல்லாம் இப்படித்தான் காட்டிப்பாங்க பாருங்க. இந்த ஒரு சார்ட் ஒண்டிக்குது, விளங்குதா சார்ட். இந்த சார்ட் தான் நீங்க இது வரைக்கும் பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க சரியா. ஓகே. கொஞ்சம் மீட்டரான பிள்ளைகளுக்கு பாடமாக்கி வச்சுக்கொள்றதுக்கு ஓகே. எல்லாரும் அப்படியா இல்லை, ஆனா எல்லாரும் எடுக்கணுமே, அதான் எங்கட தேவை. அப்ப இப்படி இருக்கிற சார்ட் வந்து யார மண்டை ஏறுது இல்லையோ அந்த ஆக்களுக்கு தான் இந்த மெத்தட் நான் சொல்லி தர போறேன். இப்ப நல்லா பாருங்க, அவதானிங்க. அது பிறகு நீங்க நான் சொல்லும் போது நோட் பண்ணுங்க சரிதானே. 2-3 முறை கேட்கறல்ல, ஒருத்தர் சொல்லி தருவேன், டைமும் தேவைங்களுக்கு எல்லா கேள்வியும் பார்க்கணும் ரைட். இப்ப பாருங்க, எங்கட வாய கொஞ்சம் நாங்க இமேஜின் ஒன்று பண்ணி கொள்வோம் ரைட். வாய் என்ன சொன்னாமா, எங்கட உதடல்ல இப்படி பாக்குறல்ல, உதடுகிறேன் இந்த இப்படி பாக்குறல்ல, இந்த துண்டுட இப்படி பார்க்கணும் பின் பக்கத்துல. அப்ப இதுல வந்து இந்த சைட் ஷேப்ல ஒரு மனுஷன் இங்க பாருங்க, இப்ப இப்படி ஒரு மனுஷன் ஒண்டிக்கிறே கண், இந்த மனுஷன் இந்த சைட் ஷேப், இந்த வாய் தான், இதான் வாயா வேண்டியதா ரெண்டு உதடின்னு வைங்களேன் சரி. இந்த மனுஷன் இப்படி தானே போக போகுது, இதுல தானே பல்லு இந்த இருக்க போகுது, இந்த சைட் ஷேப்பை தான் நாங்க எடுக்க போறோம் சரி. எந்த துண்டு மனுஷன், இந்த சைட் ஷேப் ரைட். இப்ப பாருங்க, இப்ப நீங்க அந்த வாயில சைட் ஷேப் நீங்க இமேஜின் பண்ண போறீங்க, இல்லாட்டி எழுதுனாலும் அவ்வளவு பார்க்கலும். இப்ப எழுத வேணாம், இப்ப பாருங்க ரைட். அப்ப வாயில கடைசி தொண்டை துண்டு தானே இப்படித்தானே வாய் வருது. சோ இதானே தொண்டை புலி ரைட். அப்ப இந்த தொண்டை துண்டுக்கு நாங்க ஓகே, இந்த தொண்டை துண்டுக்கு நாங்க என்ன செல்வோம், இந்த தொண்டையில முடி இந்த கடைசி இடத்துக்கு நாங்க என்னன்றோம் தமிழால கடை அப்படின்னு சொல்றது. கடை என்று சொன்னா கடைசி. அப்ப இந்த வாயினுடைய இந்த கடைசி பகுதியை நாங்க கடை. ஃபர்ஸ்ட் இதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து என்ன சொல்றோம் நாங்க, வாயிட அந்த முரசு பகுதி எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்க அன்னம் என்று சொல்லி சொல்லுவோம் விளங்குதா. எனவே இது கடைசியில இருக்கிறதால இந்த பகுதி கடை அன்னம், கடை அன்னம் ரைட். இது கடை அன்னம். அப்ப கடை அன்னத்துக்கு இவடத்துல இருக்கிற பகுதிக்கு தான் நாங்க என்னன்னு சொல்றேன்டா அன்னம் என்று சொல்லுவோம் சரியா. 3 சொல்லி அன்னமா அன்னம்.
அப்ப இது வாயிட கடைசி துண்டத்தால இது கடை அன்னம், இது அன்னம். அப்ப இந்த நடுத்துண்டு வந்து எதுக்கு நாக்கு இப்படி இருக்கிறதானே உங்களோட இதானே நாக்கு. சரி, இப்படித்தான் நாக்கு இருக்குது. இந்த நாக்க நீங்க வளர்ச்சின்னு சொன்னா வளர்ச்சி படும்போது இப்படித்தானே படுகிற வளர்ச்சி நாக்கு. ரைட், சித்திரவாட அடிக்க வேண்டி இப்படி வளைச்சி இழு நிலம் சொன்ன வாழை பழம் சொன்ன இந்த நாக்கு எப்படி வளைய போகுது, வளைஞ்சு இங்கதான் பட போகுது இல்லையா. அப்ப இந்த இடத்துக்கு வந்து நாக்கு வளைஞ்சி படுறதால இந்த இடத்த நாங்க வளைனா அப்படின்னு வா. என்னது வளைனா அப்படின்னு சொல்லுவா. வளைனான்னு சொன்ன உடனே உண்மையிலுமே நுனி அன்னம் இவ்விடத்துதான் இருக்குது. சரியா, இவ்விடத்துலதான் நுனி அன்னம் இருக்குது. ஆனா நுனி அன்னத்தை நீங்க எழுத வேணாம், மார்க் பண்ண வேணாம். அதுக்கு ஒரு விஷயம் சொல்லிதாரேன்னு சொல்லிட்டேன் கடைசியில. அப்ப இது கடை அன்னம், இவ்விடத்துல நுனி அன்னம் இருக்குது. சரியா, நுனி அன்னம். நுனி அன்னத்தை தாண்டி தாம இவ்விடத்துல என்ன இருக்குது மனுஷர்ற பல்லு இருக்கு. அவ இவ்விடம் தான் என்ன பல். பல்ல தாண்டி தான் மனுஷனுக்கு என்ன இருக்குது இவ்விடத்துல ரெண்டுக்கா உதடி இருக்குது. ரைட் அவுட். சரியா, அப்ப உதடுக்கு நாங்க இதழ் சரிதானே ஈரிதழ் சொல்லி சொல்லுவோம். ரெண்டு உதடு தானே இருக்குது இவடுத்த. சோ ஈரிதழ், ஈரிதழ். இப்ப ஒன்று மிஸ் ஆகினது என்ன இந்த நுனி அன்னம். இப்ப இது நான் உங்களுக்கு போட்ட படம் என்னன்னு சொன்னா இப்படித்தான் எங்களோட வாய் இருக்குது, இதுதான் ஓர்டர் அப்படின்னு காட்டுறதுக்கு. சோ நீங்க பாருங்க, கடையண்ணத்துக்கு புறம் அன்னம் தான் வரணும். கடையண்ணத்துக்கு புறம் வளைனாக எழுதுறல்ல, விளங்குதா? கடையண்ண இதாமா ஃபர்ஸ்ட், கடையண்ணம் தான் ஃபர்ஸ்ட். கடையண்ணத்துக்கு பிறகுதான் அன்னம் வரணும், அன்னத்துக்கு பிறகுதான் வளைனா வரணும். ஆனா வளைனாக்கு பிறகு நுனி அன்னம் தானே இருக்குது. சோ நுனி அன்னம் எழுதக்கூடாது. இது இப்ப எழுத போற சார்ட் தான் இதுல எழுதி காட்டுறேன். முதலாவது கடையண்ணம், கடையண்ணம். இப்ப பாருங்க பிள்ளைகள், முதலாவது கடையண்ணம் எழுதினதால நாங்க கடைசியில் எழுதுவோம் நுனி அன்னத்தை. நுனி அன்னம். அப்ப நுனி அன்னம் எங்க வருது கடைசியில. ஏ கடையண்ணம் ஃபர்ஸ்ட் எழுதினா நுனி அன்னம் கடைசி அப்படின்னு நினைச்சுக்கோங்க. முதலாவது கடை ஃபர்ஸ்ட்டுக்கு கடையண்ணம், கடையண்ணம் நுனி அன்னம் ரெண்டு கிட்ட கிட்ட ரைம் மாதிரி தானே இருக்குது, ஒரே சத்தம் தானே கேக்குது. சோ முதல்ல நாங்க கடையண்ணம் எழுதிட்டோம், கடைசியில் எழுத போறோம் நுனி அன்னத்தை. அப்ப இது கடையில பாப்போம். இப்ப இதை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஓடுறதுக்கு எழுதுங்க. இப்ப கடையண்ணத்துக்கு பிறகு அன்னம், அன்னத்துக்கு பிறகு வளைனா, வளைனா, வளைனாக்கு பிறகு என்ன இருக்குது நுனி அன்னம் தான். அந்த நுனி அன்னத்தை நாங்க கடைசியில் எழுதிட்டோமே. சோ இதுக்கு அடுத்தது என்ன இருக்குது பல், அதாவது பல்லொலி. சரிதானே, பல்லொலி. பல்லொலிக்கு பிறகு ஈரிதழ் ஒலி, ஈரிதழ் ஒலி. ரைட்டா, ஈரிதழ் ஒலி. அதுக்கு பிறகு என்ன இருக்குது கடைசியில் நான் எழுதினது என்னது நுனி அன்னம் இல்லையா, நுனி அன்னம். ரைட், நுனி அன்னம் தான் நாங்க எழுதினோம். ஓகே பிள்ளைகள், போர்ட்ல எழுதுறது அந்த எழுத்து விளங்குதா? அப்ப ஆர்டர் விளங்கிட்டு தானே, இதான் ஆர்டர். பாருங்க, இது உங்களுக்கு மைண்ட் மேப்ல இருக்கணும். எங்கட வாய் இதுதான், வாய்க்கு தொண்டையை நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. இந்த தொண்டை வந்து கடை அன்னம், அதுக்கு மேல உள்ள துண்டு அன்னம், அதுக்கு நடுவுல உள்ள துண்டு தான் வளைனா. வளைனாக்கு முனுக்கு நுனி அன்னம் இருக்குதான். அட்டவணை எழுதும் போது நாங்க கடைசியில தான் எழுதணுமே. கடை அன்னம் ஃபர்ஸ்ட் டீச்சர் சொன்னது நுனி அன்னம் கடைசின்னு சொல்லி. ஓகே, அப்ப நுனி அன்னத்துக்கு அடுத்ததான் என்ன நாக்கால தொட்டு பார்த்துட்டு போக பிள்ளைங்க, நாக்கால தொட்டு பாருங்க. நுனி அன்னத்துக்கு நுனி அன்னம் சொன்னா அந்த முரசை தொட்டு பாருங்க, ஒரு இந்த வள மாதிரி தடுக்கப்படும் இந்த பல்லோட சேர்த்து. சரிதானே, ஒரு மிரடு மாதிரி இருக்கும், அந்த துண்டுதான் நுனி அன்னம். சரிதானே, சோ அந்த நுனி அன்னத்துக்கு அடுத்ததான் என்ன இருக்குது முன்னுக்கோ பல்லு தானே, பல்லுக்கு அடுத்து தானே நுனி அன்னம் இருக்குது. சோ வாயில தொட்டு பாருங்க பல்லு, பல்லுக்கு வெளியே என்ன இருக்குது உங்களோட உதடி இருக்குது. சோ இதுதான் உங்களோட மைண்ட் மேப்ல வர வேண்டியது. அதே தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. ஒரே ஒரு சேஞ்ச் என்ன, கடை அந்த அன்னத்துக்கு பிறகு நீங்க இந்த வளைனாக்கு பிறகு நுனி அன்னம் வரணும். ஆனா நாங்க சாட்டுக்கு வந்து மெத்தட மாத்தினா கடையண்ணம் ஃபர்ஸ்ட் வந்ததால நுனி அன்னம் லாஸ்ட்டுக்கு வரும். மத்தெல்லாம் ஓர்டர். இந்த ஓர்டர் நீங்க சரியா எழுதினாத்தான் வளைனா மூக்கொலி என்ன, உதட்டு பல்லொலி என்ன இப்படின்னு சொல்லி ஒலிகள் கண்டுபிடிக்க இயலும். இந்த ஓர்டர் தெரிஞ்சா மட்டும்தான். இது ஓர்டருக்கு இருக்கணும். ஒருவேளை நீங்க வளைனாவ மேலேயோ அன்னத்தை கீழே மாத்திட்டீங்கன்னு சொன்ன கூட முழு சாட்டும் பிள்ளை. சோ இது ஓர்டர். இந்த ஓர்டர் பாடம் நிக்கணும்டா, இந்த மேப் தெரியும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் மேப்பை தேடி காட்டினது. ரைட், இவ்வளவுதான எழுத்துன்னு கேட்டா இல்ல. கடைசி ஒரு ஆள் இருக்கிறார், யாருண்டா இந்த பல்லொலி இருக்கிறாரே, இவர பார்ட்னர் தான் இந்த உதட்டுப்பல். உதட்டுப்பல் இது எங்கட வாயோடு சம்பந்தப்பட இல்லை. ஆனா நாங்க சொல்லும் போதுதான் எங்கட வாய்க்குள்ள வருது. இப்ப இதெல்லாம் வாய்க்குள்ள இருக்கிறதானே, கடை அன்னம் அன்னம் வளைனா அதெல்லாம் வாயோட இருக்கிறதானே. அப்ப உதட்டுப்பல்ன்றது நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணும் போதுதான் எங்களுக்கு அது அந்த என்னது அந்த உணர்வு கொண்டு உருவாகும். இப்ப நான் சொல்லி பாருங்க,
பல்லு உதடுல டச் ஆகுது. எனவே அப்படி உருவாகிறதால நம்ம உதட்டு பல்லுவோம். மத்தபடி இதெல்லாமே இந்த வாய்க்குள்ளேயே இருக்கிற பார்ட்ஸ். ரைட்? இப்ப இந்த ஆர்டர் தெரியும் தானே உங்களுக்கு. கடையண்ணம் ஃபர்ஸ்ட் இருக்கிறதால லாஸ்ட் இதை விடுங்க. சரிதானே? இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஆள். இதான் லாஸ்ட். அப்ப கடையண்ணம் ஃபர்ஸ்ட் இருக்கிறதால லாஸ்ட் எழுதானே நுனி அண்ணம். நுனி அண்ணம் எழுதிட்டு ஆர்டர் எழுதுங்க. அன்னம் வளைனா பல்லொலி ஈறுதல். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல சேருங்க உதட்டு பல்லொலி. இவர் விரிக்கிறார் தானே மெய் எழுத்துக்கள் உச்சரிப்பு முறையில. இப்ப செல்ல போறேன் அட்டவணை. சோ இதான் அட்டவணை. சரி, இது என்னன்னு சொன்னா வெடிப்பொலிகள். வெடிப்பொலின்னு சொன்னா என்ன? வல்லின எழுத்து. அதுக்கு தானே வெடிப்பொலிண்டுவம். அப்ப வல்லின எழுத்துக்களுக்கு தான் வெடிப்பொலின்னு சொல்றது. சரியா? வெடிப்பொலி. மெல்லின எழுத்துக்களுக்கு என்ன சொல்லலாம்? சொல்லுங்க. மூக்கொலி. வெரி குட். இந்த சார்ட் என்னத்துக்கு வாரியது? மூக்கொலிக்குரியது. இது வந்து இடையின எழுத்துக்கள், இடையுயிர்கள் சொல்லி சொல்லுவோம். அப்ப இது வல்லினம், இது மெல்லினம், இது இடையினம். அப்ப நீங்க ஏலவல் படிக்கிற பிள்ளைகள் இன்னமுமே வல்லினம் மெல்லினம் இடையினம் தானே படிக்கிற இல்ல? அவ பிள்ளைகள் நீங்க என்னதை செய்யணும்? வெடிப்பொலி வல்லினம் என்று கேட்ட உங்கள்ட்ட ஒரு நாளுமே வல்லின வல்லின எழுத்து என்ன ஒரு நாளும் கேட்க மாட்டாங்க. கடையண்ண வெடிப்பொலி என்ன, அன்ன வெடிப்பொலி என்ன, இப்படித்தான் கேட்பாங்க. சரி, அப்ப நீங்க சார்ட் போடும் போது எழுதி கொள்ளுங்க. இது வெடிப்பொலி, இது மூக்கொலி. ரைட்? இது இடையொலி, அதாவது இடையுயிர்கள். இப்ப வெடிப்பொலிகள் என்ன சொல்லுங்க பாப்போம். ரைட்டா? இதை என்ன தெரியுமா செய்யுங்க? அப்படியே இதுல ஆர்டருக்கு எழுதுங்க. இதுக்கு நேர கா, இதுக்கு நேர ச, இதுக்கு நேர ட, இதுக்கு நேர த, ப, ர. இதுக்கு இல்ல. சரி தானே? என்ன சொன்ன கசரத்த இவ்வளவு தானே வருது. அங்க எக்ஸ்ட்ரா எழுத்துக்கள் இல்ல தானே? இருக்கட்டும். இப்ப இது இப்படி எழுதினா சரியா? வல்லின மெய்களை வெடிப்பொலின்னு சொன்னா என்ன வரணும்? கட்டாயம் குத்து வச்சு. இப்ப இதுதான் உங்களோட வெடிப்பொலி. இவ்வளவு வரைக்கும் கிளியரா பிள்ளைகள்? இந்த மெத்தட் இவ்வளவு வரைக்கும் கிளியரா? இதுல புதுசா கழிக்கிறீங்க போல. பேசுங்க ஹசீனா. கிளியராமா? ஹசீனா இக்கிதா கிளாஸ்ல? நிஃப்லா, ஜஹ்ரா அதெல்லாம் புது ஆட்கள். சரி, விளங்காட்டி கேட்கணுமா? பயப்படவே தேவையில்ல. புதுசே நாங்க யோசிக்க தேவையில்ல. எல்லாரும் என்ன கொண்டுதான். சோ நீங்க அன்மியூட் பண்ணி விளங்காட்டி திரும்ப விளங்கப்படுத்துங்கன்னு கேட்கலும். சரி, ரைட். சோ இதோட மைண்ட் மேப்ல வரணும். இந்த ஆர்டர் நாங்க இதுல அப்ளை பண்ற பிறகு வெடிப்பொலி கசரத் அப்புறம் எப்படி ஆர்டர் எழுதுறதுதான். சரியா? அதே பிறகு அதே மாதிரி மூக்கொலி எழுதி கொள்ளுங்க. என்னதான் சொல்லுங்க பிள்ளைகள். பேசி பேசி படிப்போம். சரியா? இப்ப யாரெல்லாம் வரல எழுத தேவையில்லை இப்போதைக்கு. சரி, இப்ப இதை பத்தி பார்ப்போம். எழுதிட்டே செல்லுவோம். எழுதிட்டு விளங்கப்படுத்துறேன். இடையெழுத்துல யாரெல்லாம் வரல இப்படி ஓடுதுட்டு எழுதே இல்லை எங்களுக்கு. சரிதானே? அதுக்கு ஒரு மெத்தட் என்னண்டா, ஒன்றுக்கு இல்ல, இருக்கு. சரிதானே? இல்ல பாருங்க, இல்ல ப்ளஸ் மார்க் போடுவோம். இல்ல ஒன்று இல்ல, அடுத்த ரெண்டும் இருக்கு. அடுத்த ரெண்டும் இல்ல அடுத்தது இருக்கு. எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இது இந்த மெத்தட் ஞாபகம் வைங்க. இல்ல இருக்கு, இல்ல இருக்கு, கடைசியில இல்ல, இங்காலே ஃபர்ஸ்ட் இல்ல, கடைசியில இருக்கு. இது ரெண்டு கடையில முதல் ரெண்டும் இருக்குது, கடைசி ரெண்டும் இல்ல, அடுத்த ரெண்டும் இல்ல. இது விளங்கினா? இல்ல இதுக்கு வர எழுத்து இல்ல, இது ரெண்டுக்கும் ஏதோ ரெண்டு எழுத்து இருக்குது, இது ரெண்டுக்கும் எழுத்து இல்ல, இதுக்கு எழுத்து இருக்குது. அதுதான் நாங்க இல்ல இருக்கு இல்ல இருக்கு. விளங்கிச்சா? இது விளங்கிச்சா? இப்ப இல்லன்னு எழுத்து விடுவோமே, விட்டுட்டு இருக்க எழுத்துல மட்டும் என்ன எழுத்து வர போகுதுன்றத போடுவோம். நான் அப்ப இல்லன்றது இல்லதான். சரிதானே? அதுக்கு எழுத்துக்கள் இல்ல, அதனால இல்ல. அப்ப இருக்குன்னு சொல்லித்தானே. அப்ப இருக்குல்ல, யாரெல்லாம் வரல அந்த ஆர்டர் எடுங்க. சரிதானே? யா, ரைட்டா? யா. அடுத்த எழுத்தாக ரா வராது. அடுத்த எழுத்து என்னன்னு சொன்னா இந்த எண்ணாவும் மௌலகர எண்ணாவும் வரும். நான் கடைசி சொல்றேன். நான் இப்படி எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு எல்லாம் சொல்றேன். அதே போல இது ரெண்டும் இல்லை இல்ல தானே. அப்ப இவடத்துல என்ன வர போகுது? இரெண்ணாவும்
இல்லைன்னாவும் வர போகுது. சரிதானே? ரைட். இப்ப பாப்போம். இதை விட்டுட்டோ இது சட் போட்டாச்சு. இப்ப இதை விட்டுட்டோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட். இப்ப பாருங்க, நம்ம வாய்ப்பாடு பாடமாக்குறேன். இப்படியும் இப்படியும் இதுல ஜாயின் ஆகிற சொல்ல எழுது நம்பரை வச்சு அதே சீனிங் ஐயா. இங்க பாருங்க, இது கடை அண்ணமா, இது வெடிப்பொலியா. அப்ப இது என்ன எழுத்து? கடையெண்ண வெடிப்பொலி. இங்க பாருங்க, கடையண்ணத்துக்கு நேர இருக்கிற எழுத்து இக்கென்னாவும் உங்கென்னாவும். ஆனா வெடிப்பொலிக்கு நேர இருக்கிற எழுத்து இக்கென்னா. அப்ப கடையண்ண வெடிப்பொலி இக்கென்னா, கடையண்ண மூக்கொலி இங்கென்னா. அப்ப கடையண்ணத்துக்கு இடையொலி இருக்குதா? இல்ல. இப்ப பாருங்க, கடையண்ண ஒலிகள் என்ன என்ன? இக்கென்னாவும் இங்கென்னாவும். அதுலதான் கடையண்ண வெடிப்பொலி இக், கடையண்ண மூக்கொலி இங். ரைட். அண்ண ஒலிகள் என்ன என்ன? இச்சென்னா, இங்கென்னா, ஈயன்னா. இது மூன்றுமே அண்ண ஒலிகள். அதுல அண்ண வெடிப்பொலி எச். இங்க பாருங்க, அண்ண வெடிப்பொலி எச், அண்ண மூக்கொலி எங், அண்ண இடையொலி இ. கிளியரா? அப்ப கடை அண்ண ஒலிகள் இக்கென்னாவும் இங்கென்னாவும், அண்ண ஒலிகள் எச் இங் இ. அதுல அண்ண வெடிப்பொலி இச், அண்ண மூக்கொலி இங், அண்ண இடையொலி இ. ரைட்? கிளியரா? அடுத்தது வளைனா. வளைனா ஒலிகள் என்ன? இட்டென்னா, இன்னென்னா, இல்லென்னா, இள்ளென்னா. சரிதானே? இந்த நாலுமே வளைனா. அதுல வளைனா வெடிப்புலி எட், வளைனா மூப்புலி எண், வளைனா இடையொலி இள்ளும் இள்ளும். இது ரெண்டுமே வளைனா இடையொலி. ஓகே. அடுத்து பல்லொலிகள் என்ன? எட் இன். உங்கள் இடையொலிக்கு இருக்குதா? இல்ல. இது ரெண்டும் தான் பல்லொலி. பல் வெடிப்பொலி எத், பல் மூக்கொலி எந்து. அடுத்தது ஈரிதழ். உப்பும் எம்மும் மட்டும்தான் ஈரிதழ். ஈரிதழ் வெடிப்பொலி இப், ஈரிதழ் மூக்கொலி எம். நுனியன்ன ஒலிகள் இட் இன் இர் இல். இது நாலுமே நுனியன்ன ஒலிகள். இதுல நுனியன்ன வெடிப்பொலி இட், நுனியன்ன மூக்கொலி இல், நுனியன்ன இடையொலி இரும் இல்லம். இந்த ஒரு ஆள் இருக்கிறாரு, உதட்டு பல்லொலி. உதட்டு பல்லொலி என்னது சொன்னா இவ்விடத்துல இவ்வுன்னு சொல்லி போட்டு கொள்ளுங்க. சரிதானே? உங்களுக்கு தெரியும் உதட்டு பல்லொலி ஒன்றே ஒன்றுதான் இவ்வுன்னு சொல்லி. நான் ஏன் எங்க போட்டோம் சும்மா ஞாபகம் வச்சு கொள்வோமே. இத கீழையும் மேலையும் பாருங்க. இந்த டொட் எடுத்துட்டேனா? இப்ப வாசிங்க, வாசிங்க உள்ள லவ். லவ்னு சொல்லி இருக்குது. அந்த ஞாபகம் இந்தா லானாக்கு கீழதான் கட்டாயம் உப்பெண்ணா வரும் ஒரு ஞாபகம் வருமே. அப்ப உப்பெண்ணா எதுக்கு நேர் இருக்குது? உதட்டு பல்லுக்கு நேர் இருக்குது. நாங்க லானாக்கு கீழே தானே உப்பெண்ணா போட்டோம். அதால உப்பெண்ணா இதுக்கு நேர, இதுக்கு நேர. அப்ப உப்பெண்ணா தான் உதட்டு பல்லொலி என்று சொல்லி உங்களுக்கு ஞாபகம் வரும். அதுக்காக வேண்டிதான் நான் லானா கீழே போட்டது. சரிதானே? அது மட்டும் இல்லாம ஏன் லானா கீழே போட்டது? இதுக்கு நேரம் போடலாம். என்ன சொன்னா இடையுயிர் தானே வா, யரல வளல வா என்ற உயிர் இடையுயிர். அப்ப உதட்டுப்பல் எழுத்து ஒன்றுதான். உதட்டுப்பால் இடையுயிர்கள் எல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டா அவளுக்கு தெரியும். ஏன்னா உப்பெண்ணாமல் ஒரே ஒரு எழுத்துல உதட்டுப்பல் எழுத்து இருக்குது. சரிதானே? சோ நான் ராணாக்கு நேரம் போடாம உப்பெண்ணாவ லானாக்கு நேரம் போட்டது. அந்த லானாக்கு நேரம் லவ்வுன்னு நாங்க சொல்லி பார்த்திருக்கிறோம். சோ லானாக்கு கீழதான் உப்பெண்ணா வந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வரும். ரைட்? இப்ப இதுதான் சாட்டம் விட. ஃபர்ஸ்ட்ல இருந்து பாப்போமா? இந்த சார்ட்டை நீங்க இப்படி ஒரு கேள்வி வந்துட்டுண்டா உடனே என்ன செய்யுங்க, ஒரு ட்ரஃப் ஷீட் ஒண்ணு கேளுங்க. ட்ரஃப் ஷீட் தருவாங்க. நீங்க இதெல்லாம் கீறிட்டு தேவையில்லை. அந்த ஓர்டர் நீங்க இது கீறி தந்தேன்னு சொன்னா உங்களுக்கு நீங்க மைண்ட் மேப் போடு. மைண்ட் மேப்னா என்ன? கீறி பார்த்துட்டுலாம் இருக்க கூடாது. நீங்களோட மைண்டுக்குள்ள இமேஜின் பண்ணி கொள்ளணுமா, இந்த வாயுது அப்பா இந்த நடுவுல இருக்கிறது என்ன, தொண்டையில இருக்கிறது என்ன அப்படின்னு யோசிக்கணும். யோசிச்ச உடனே சாட்டை அடிங்க. எப்படி கடையாண்ணம் இப்படி அடிச்சுட்டுலாம் இருக்க தேவையில்ல. சும்மா எழுதி எழுதி பக்கத்துல போட்டு போட்டு போயிடணும். ஹேண்ட் ரைட்டிங் ஸ்பீட் ஆகணும். சரி தானே? ட்ரஃப் ஷீட்ல தான் எழுத போறீங்க நீங்க. இப்ப பாருங்க, கடை அன்னம் ஃபர்ஸ்ட் வந்ததால லாஸ்ட்டுக்கு நுனி அன்னம். இடையில வர ஆர்டர் எல்லாம் இதான். அன்னம் வளைனா பல்லொலி இது. கடைசி மினி யார் எங்கட ரிலேட்டிவ் உதட்டு பல். ஓகே. அதுக்கு பிறகு வெடிப்பொலி மூப்பொலி இடையொலி இது மூணையும் போட்டுட்டேன். ஓர்டர் எழுதுங்க கசட்டு தவறு. அது என்ன நாம இதுல இல்ல இருக்கு இருக்கி இல்ல இல்ல இருக்கி. சரிதானே? ரைட். கசட்டு தவறு நம்ம எழுதிட்டோம். கடையண்ண வெடிப்பொலி கடையண்ண மூப்பொலி இன். கடையண்ண ஒலிகள் என்ன என்ன உங்கள்கிட்ட கேட்க போறேன் இப்ப. சரிதானே? எல்லாரும் அன்மியூட் பண்ணுங்க. எல்லாம் அன்மியூட் பண்ணுங்க. ஓகே. இதுல கடையண்ண ஒலிகள் என்ன என்ன? கடையண்ண வெடிப்பொலி கடையண்ண மூப்பொலி என்ன?
ரைட், நான் ஒரு ஆள்கிட்ட கேக்குறேனா குயிக்கா சொல்லணுமா? டைம் போற உங்களுடையதான். அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் இது ஹசீனா அட்மிட் பண்ணிட்டு ஹசீனா சொல்லுங்க. அன்ன ஒலிகள் என்னம்மா? அன்ன ஒலிகள். H, inch, E. வெரி குட். ரைட், ஹசீனா சொல்லுங்க. அன்ன வெடிப்பொலி என்ன? H, அன்ன மூக்கொலி? inch, அன்ன இடையொலி? E. ரைட், அடுத்தது மாஹிதா. மாஹிதா சொல்லுங்க. வளைனா ஒலிகள் என்ன? H, வளைனா இந்த இருக்குது. வளைனா ஒலிகள் என்ன? it, it in LL. வெரி குட். இல்ல சொல்லுங்க. வளைனா வெடிப்பொலி என்ன? வெடிப்பொலி வந்து it, வளைனா மூக்கொலி? in. பார்த்து பார்த்து சொல்லுங்க. பார்த்து பார்த்து சொல்லுங்க. வளைனா இடையொலிகள்? இல்லம் இல்லம். வெள்ளும் வெள்ளும். ரைட், வெரி குட். அடுத்தது ராஜிமா சொல்லுங்க. பல்லொலிகள் என்ன? பாருங்க. பல்லொலிகள் என்ன? சொல்லுங்களே. இல்லையா அவ கிளாஸ்ல? கேக்குது இல்லையோ தெரியா நீங்க பேசுறது. ரைட், ஷஃப்ரா சொல்லுங்க. ஷஃப்ரா, பல்லொலிகள் என்ன? எத்தும் எந்த. பல் வெடிப்பொலி என்னமா? பல் மூக்கொலி என்ன? ரைட், அடுத்தது அடுத்தது ஹனா சொல்லுங்க. ஈரிதழ் ஒலிகள் என்ன? துப்பும் உம்மும். ஈரிதழ் மூக்கொலி என்ன? ஈரிதழ் வெடிப்பொலி? ரைட், அடுத்தது ஹிமா ஜைனப் சொல்லுங்க. ஹிமா ஜைனப், நுனியன்ன ஒலிகள் என்ன? வெடிப்பொலி வந்து நுனியன்ன ஒலிகள் என்ன? நுனியன்ன ஒலிகள்? விலங்க இல்லையே கதைக்கிறது. ரைட், வெரி குட். நுனியன்ன வெடிப்பொலி? நுனியன்ன மூக்கொலி? நுனியன்ன இடைவெளி? ரைட், வெரி குட். அடுத்தது லாஸ்ட் யாரு? புதா. புதா சொல்லுங்க. உதட்டு பல்லொலி ஒலி என்ன? உதட்டு பல்லொலி? ஓகே, இவ்வளவுதான் பிள்ளைல உங்களுக்கான தியரி. பாத்தீங்களா? அதாவது வந்து மெய்யெழுத்துக்களோட உச்சரிப்பு முறை அப்படின்னு சொன்னா நிறைய இருக்குது. ஒரு ஸ்கூல்ல உங்களுக்கு படிச்சு தரணும் வேண்டாம், கட்டாயம் இதுக்கு ஒரு பாட வேலை ஃபுல்லா வேணும். ஒரு 20 நிமிஷத்துல ஒரு அழகான ஒரு சின்ன சார்ட்ல முழு தியரியுமே இதுக்குள்ள உள்ளடக்கிட்டேன்னா ரைட். இதுதான் உங்களுக்கான ஈஸி மெத்தட். ரைட், அந்த சார்ட் எல்லாம் விட்டுருங்க. இனி இத ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ரைட், அப்ப இப்ப கேள்விக்கு போவோம். யோசிக்க வேணாம். இவ்வளவு நேரத்துல ஐயோ இந்த ஒரு கேள்வி 2 கேள்வி தானே முடிச்சிருக்குதுன்னு சொல்லி நான் படிச்ச 2 கேள்வி நல்ல நீங்க மனசுல நினைச்சீங்கன்னு சொன்னா ஓகே, அதுலயே உங்களுக்கு பெரிய ஒரு திருப்தி. இதை இவ்வளவு நேரத்துக்கு 9:30 கிளாஸ் தொடங்கி 10 மணி ஆயிட்டு 2 கேள்வி தானே. எனக்கு உங்களுக்கு ஸ்பீடா போகணும்டா, கேள்வியை வாசிக்க இப்படியே சொல்லிட்டு போறேன். இவ்வளவு விளக்கம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. விளங்குதா? நீங்க தான் உங்களோட கையில முடிவு. நான் இப்படி ஒவ்வொரு கேள்வியா டீப் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகவா இல்லாட்டி கேள்விக்கு விடைக்கு போகவா அப்படின்றது நீங்க தான் சொல்லணும். இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி போங்க. இப்படி சொன்னாதான் பேப்பர் கிளாஸ் நடக்க போறது இந்த மாசம் மட்டும்தான். ரைட்டா? 20 கிளாஸ்னா 20 நினைக்க வேணாம். எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் கிளாஸ் போடுறேன் இன்ஷால்லா. எனக்கு கிளாஸை பத்தி தேவை உங்களுக்கு கேட்கவும் மாட்டேன் நான். எனக்கு அது தேவையும் இல்ல. சரி, எனக்கு நீங்க படிச்சு ஒரு எடுத்தா போதும் எனக்கு, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி. சோ நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க, இப்படி படிக்க உடனே மார்க் பண்ணி இதைத்தானே ஒரு பேப்பர் கிளாஸ் வராது. அங்கே தியரி இப்ப கம்பராமாயணம் எழுத்துண்டிக்கு படிக்கணும், அந்த கவிதைகள் ஒன்று சிறுகதையோட கிளாஸ் முடியுதுதான். இருந்தாலும் படிக்கணுமே. நாங்க எல்லாமே சிறுகதை ஒன்றாலும் படிக்கணும். அப்படி இருக்கும் போது பேப்பர் கிளாஸ் கிடைக்கிற பேப்பர் கிளாஸ் நாங்க முழுசாவும் பிரயோசனப்படுத்தணும். இப்படித்தான். சரியா? சும்மா ஒரு கேள்வியை சொல்லிட்டு விட சொல்லிட்டு போறதுக்கு நான் இடத்துல வர இல்ல. ரைட், அப்ப 2வது கேள்வியை பாருங்க. பின்வருவனவற்றுள் வளைனா மூக்கொலி. இப்ப ஆன்சரை சொல்லுங்க. எல்லாரும் என்னவா இருக்கும்? சொன்னா உடனே பாருங்க. வளைனா எங்க இந்த இருக்கு. வளைனா மூக்குழி இந்த இருக்காரு. இவர்தான் எங்களோட ஆன்சர். ஆன்சர் வந்திருக்குதா? ரைட், 3வது ஆன்சர். சரியா பிள்ளைகள்?
கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் சொல் இடையில் ஈ என்ற மெய்யை அடுத்து மயங்கக்கூடிய எழுத்து. இது அழிக்கவா பிள்ளைகள்? எழுதிட்டீங்களா? எழுதுறாக்க குயிக்கா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணி பார்த்தா எழுதிக்கொள்ளுங்க. சரிதானே? ஓகே, பாருங்க என்ன சொல்றாங்கடா, பின்வருவனவற்றுள் சொல்லிடையில் ஈ மெய். ரைட், இப்ப நீங்க உங்களுக்கு இது என்னன்னா அந்த கேள்வியை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதா இந்த கேள்வியோட பர்பஸ் என்ன. பின்வருவனவற்றுள் சொல்லின் இடையில் ஒரு வேர்ட் தந்திருக்கிறான். இடையில் ஈ என்ற மெய்யை அடுத்து மயங்கக்கூடிய எழுத்து என்ன? இப்ப ஐயோ ஈ என்ற எழுத்துக்கு பிறகு மயங்குற எழுத்துல நான் படிக்க இல்லையே, அந்த கதை இல்ல. நீங்க ஆன்சரை பாருங்க, 5 விட உங்களுக்கு தந்திருக்காங்க. அப்ப நீங்க ஒரு கேள்வியை வாசிக்கும் போது உங்களோட மைண்ட்ல என்ன பதியணும்டா, நான் இந்த கேள்விக்கான விட அடிக்க போறேன், இந்த அடிக்க போற கேள்விக்கான விட இந்த 5 ஆன்சருக்குள்ள மட்டும்தான் இருக்குது, நான் படிச்சாலுமோ படிக்காட்டி 5 ஆன்சருக்குள்ள விட இருக்கு அப்படி இருந்து பிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க நீங்க. சரிதானே? அப்படி இருந்தா உங்களுக்கு பயம் இல்ல. அப்படின்னு சொன்னா விடைய நீங்க உங்களோட கண் முன்னால வச்சுட்டு நீங்க இருக்கிறீங்க. அவ விடைய 5ல எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுலதான் அவங்களோட பரீட்சை என்றது இருக்கு. ரைட் தானே? ஓகே, இப்ப பாருங்க, சொல் இடையில். அப்ப இது ஒரு சொல், இந்த சொல்லோட இடையில என்னதான் ஈ என்ற மெய் அடுத்து. அப்ப ஈ என்ற மெய் அடுத்து, அப்ப ஈ என்ற ஒரு சொல் வார ஒரு எழுத்து வார சொல்ல உண்டு இல்லையா? ஈ என்ற மெய் அடுத்து. அடுத்துன்னு சொன்னா என்ன? இதுக்கு புறகு வாரது அடுத்து, உங்களோட பக்கம் இல்ல, உங்களோட பக்கம் வந்து இது முதல். ரைட், ஈயண்டா இதுக்கு பிறகு மயங்கக்கூடிய. அப்ப இதுக்கு மயங்கக்கூடிய எழுத்துன்னா என்ன? இதுக்கு பிறகு வரக்கூடிய எழுத்து. அப்ப இவர்கள் பாருங்க பிள்ளைகள், எக்ஸாம்பிள் உங்களுக்கு போடுற இந்த வேர்டுகள் எல்லாம் உங்களை குழப்பறதுக்காகத்தான். ஐயோ சொல்ல எழுத்துக்கு பிறந்த மயங்குறேன்டா என்ன, எழுத்துக்கு பிறந்த புணர்றேன்டா என்ன, புணர்றேன்டா இந்த எழுத்துக்கு வந்து வாரது, மயங்குதல் இந்த எழுத்துக்கு பிறந்த திரும்ப வாரது, அப்படித்தான் கேக்குறாங்க. சரிதானே? ரைட், இப்ப பாருங்க, என்ன சொல்லிருக்காங்க, ஈ என்ற மெய்யை அடுத்து மயங்கக்கூடிய எழுத்துக்கள். ரைட், சில எழுத்துக்கள் இருக்குதும்மா, எந்த எழுத்துக்கு பக்கத்துல எந்த எழுத்து மயங்கணும் அப்படி என்ற ரூல் சில எழுத்துக்களுக்கு இருக்குது. சோ இப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ரூலை காட்டுறேன். சரி, அது ஒரு பிராக்டிக்கலா அவ எப்படி பிராக்டிக்கலா கண்டுபிடிக்கிற, இந்த ரூல் எல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் எழுதி பாக்குறதுல டைம் வேஸ்ட் ஆகுது. சோ பிராக்டிக்கலா எப்படி கண்டுபிடிக்க, ஒரு செகண்ட்ல விட எப்படி கண்டுபிடிக்கிற மெத்தட் நான் அடுத்த சொல்லி தரேன். அதுக்கு ஒரு தியரி கரெக்டா சொல்லி தரணும் இல்லையா? சோ ஈ என்ற எழுத்து அடுத்து மயங்கக்கூடிய எழுத்துக்கள் கொஞ்சம் இருக்குது, மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. என்னென்னடா, க, ச, த, ப, ம, வ. இந்த எழுத்துக்கள் இயன்னா எந்த சொல்லுல இருக்குதோ இந்த இயன்னாக்கு அடுத்த எழுத்தாக இந்த எழுத்துக்கள் மயங்க. அது கா கா கி கி கு கு கே கே கை கோ கோ கவ் எந்த எழுத்துனாலும் வருவாங்க. ஆனா இதுல ஒரு வரிசையா இருக்கும். சரிதானே? இது 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 இது. அப்ப க ச த ப ம வ இது வந்து இலக்கண விதி, ரூல். என்ன? என்ற மெய்யை அடுத்து இந்த எழுத்துக்கள் தானா மயங்குமா என்றது விதி. சரிதானே? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணம் பார்ப்போம். நாங்க காணா மயங்கிறதுக்கு பார்ப்போமா? செய்கை பாருங்க. அப்ப சொன்ன கேள்வி, இப்ப கேள்விக்குள்ள கேள்வி என்னதான், சொல்லின் இடையில். ரைட், ஓகே, இதான சொல். ஓகே, சொல்ல கண்டுட்டாச்சு. அடுத்தது என்ன? சொல்லின் இடையில். இதான் விடை. இது சொல்லின் இடையில் இயன்னா. அப்ப சொல்லின் இடையில் வந்து இயன்னா இதுதான். இயை அடுத்துன்னு சொன்னா இங்கால மயங்குற எழுத்து என்ன? அப்ப வார எழுத்து இது என்ன? அப்ப காண வரலாமா? வந்துட்டு அப்ப கை என்ன மயங்கி இருக்குது. அப்ப இது காணாதான். சரிதானே? ஹிமா ஏதாவது கேட்க போறீங்களா? இல்ல அன்மியூட் பண்ணிட்டு நம்ம கேட்க போறீங்களோ? நான் பேசிட்டு இருக்கிறதால பேசாம இருக்கீங்கன்னு சொன்னேன். ஓகே, சரி. அப்ப இயன்னாக்கு பக்கத்துல காண மயங்கி இருக்குதா இல்லையா? மயங்கி இருக்குது. ரைட், அதே மாதிரி சானாக்கு பாப்போம். சரிதானே? சானாக்கு வந்து பாருங்க, சொல் பொய் சொல்லு சொல்றதா இல்லையா? பொய் சொல்லுன்னு இல்ல, நாங்க பொய் சக சொல் புணரும். பொய் என்பது நிலைமொழி, சொல் என்பது வருமொழி. புணரும் போது எப்படி வரும் அந்த சொல்? சொல் பொய் சொல் எழுதுறல்ல. அப்ப பொய் சொல் பாருங்க, இயன்னாக்கு பக்கத்துல வந்து எழுத்து என்னது? இந்த சோனா இது எழுத்து இந்த சகரத்துல வரசதானே. அப்ப இயன்னாக்கு பக்கத்துல சானாவும் மயங்கி இருக்குதா இல்லையா? மயங்கி இருக்குது. சரிதானே? ரைட், அடுத்தது வந்து தீய பார்ப்போம்.
செய்தி. ரைட். இயன்னாக்கு பக்கத்துல தீயன மயங்கி இருக்குதா இல்லையா? தானாவா மயங்கி இருக்குது. ரைட். அப்ப இதுவும் வேற. அடுத்தது பானாவை பார்ப்போம். சரியா? செய்பவன், செய்பவன். இந்த இயன்னாக்கு பக்கத்துல இந்த பானா மயங்கி இருக்குதா இல்லையா? மயங்கி இருக்குது. ரைட். மானாவை பார்ப்போமா? வாய்மை. இந்த இயன்னாக்கு பக்கத்துல மான மயங்கி இருக்குதா? ரைட். அதே மாதிரி தூய்மை மயங்கி இருக்குது. அது வானாக்கு பார்ப்போமா? தெய்வம், தெய்வம். இயன்னாக்கு பக்கத்துல வான மயங்கி இருக்குதா இல்லையா? சோ இது வந்து ரூல். என்னது? இயன்னாக்கு பக்கத்துல க ச த ப ம வ இந்த எழுத்துக்கள் மாத்திரம்தான் மயங்கும். ரைட்? கிளியர்? இப்ப சொல்ல போறேன். இப்ப நம்மளோட விஷயத்துக்கு வரும். இப்ப கேள்வி என்ன கேக்குறான்? பின்வருவனவற்றுள் சொல்லிடையில் இயன்றமையை எடுத்து மயங்கக்கூடிய எழுத்து. உண்மையிலேயுமே இந்த புத்தகத்துல வாழ்ற புள்ள ஒண்ணு என்ன செய்யுமெண்டா, அதாவது இந்த படிச்சு பாடமாக்கு எல்லாத்துல டு செட் வரைக்கும் எல்லாம் படிச்சுட்டே போய் எழுதுற புள்ள என்ன செய்யுமெண்டா, குயிக்கா டீச்சர் யானா பாத்துல இந்த எழுத்து சொன்னா சொந்த எழுத்துல எந்த எழுத்து வந்திருக்குன்னு அது அப்படியே அடிக்கும். அதுவும் சரி. இவ்வளோத்த போட்டோ எனர்ஜி வாஸ் பண்றது பதிலா தந்திருக்கிற விடைய வச்சே விடைய கண்டுபிடிப்போமா நாங்க? ரைட். இப்படி வரும்போது நாங்க என்ன செய்யணும்டா, 5 எழுத்து தந்திருக்கிறான். இந்த 5 எழுத்தையும் என்ன செய்யணும்? 5 எழுத்தும் யானாக்கு பக்கத்துல இயன்னாக்கு பக்கத்துலதான் என்ன மயங்கம்னு கேட்டுக்கிறான். அப்ப நடுவுல இயன்னா வார மாதிரி அவன் தந்த 5 எழுத்தையும் வச்சு இயன்னாக்கு பக்கத்துல அவன் தந்த 5 எழுத்து வார மாதிரி சொல்ல நாங்களா கிரியேட் பண்ணணும். வாய்க்கலால வாமா. முதலாவது விட்டேன்னா இயனா பக்கத்துல விட்டேன்னா வார மாதிரி செய்டு, செய்டை, பைடு அப்படி ஏதாவது வருமா? வராது இல்லையா? ரைட். அடுத்தது வந்து இற்றெண்ணா. சரிதானே? இற்றெண்ணாவை பாத்தீங்கன்னு சொன்னா இற்றெண்ணா இயனா பார்த்து இற்றெண்ணா வருதா? பொய் இல்லாட்டி கை வாரத்துக்கு கஷ்டமா இருக்கு இல்ல? ரைட். அடுத்தது ர இயனா போற வரும் அவர் சொல்லி பாருங்க. அப்படி கிரியேட் பண்ணி பார்க்கணும். ஆனா அதே மாதிரி ஆனா உண்மையா பாருங்க, வாய்மைன்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா இயனா பதில் ஆமா இயனா மயங்கி இருக்குதுன்றது தெரியும். ரைட். சோ இப்படி சொல்லி பார்க்கும் மூலம் நீங்க இது ஒரு நிமிஷத்துக்கு கண்டுபிடிக்கிறீங்கடா, இப்படி சொல்லி நீங்க ஒரு 2 செகண்ட்ல கண்டுபிடிக்கலாம். ரைட். அப்ப டைம் லிமிட் ஒன்று வித்தியாசப்படுவ இடத்துல. சோ இப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம். ஓகேவா? முன்னாள் கேள்வி கிளியரா? அப்ப அடுத்த 5ஆம் கேள்வி, சாரி 4ஆம் கேள்விக்கு போவோம். பின்வருவனவற்றுள் தோன்றல் விகாரம் இடம்பெற்றுள்ள சொல். இது என்னன்னு சொன்னா புணர்ச்சிகளை பத்தி பேசப்படுது. புணரியல் அப்படின்ற ஒரு பகுதி. உங்களோட தமிழை பொறுத்த வரையில பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு சொல்லி இருக்குது. இது சொற்களோட 4 வகைகள். ஆனா பிரிச்ச பாடப்பெற பார்த்தா எழுத்தியல், சொல்லியல், வினையியல், இடையியல், உரியல், புணரியல் அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்கு. ரைட். சோ புணரியல் அப்படின்னு சொல்றது வந்து புணர்ச்சி. அதாவது வந்து நாங்க சின்னத்துல பார்ப்போம், சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக எல்லாம் படிப்போம். அதுவும் ஒரு புணர்ச்சி தான். அதாவது நிலைமொழியும் வருமொழியும் அதே விடுங்களே, நிலைமொழி வருமொழியை விடுங்க. புணர்ச்சின்னு சொன்னா 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சொற்கள் ஒன்றோடு ஒன்று சேருவதுதான் புணர்ச்சி, ஒன்றோடு ஒன்று புணருவதுதான் புணர்ச்சி. ரைட்டா? அப்ப 2 சொற்கள் சேருகின்ற போது இப்ப பாருங்க, கடல், கடல் சக அலைதான் கடல் அலை என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். சோ இது இந்த கடல் என்று சொல்றது வந்து நிலைமொழி. அதாவது சகைக்கு முன்னால நிக்கிற நாங்க சும்மா கிரியேட் பண்ணது. ஓகேவா? அப்ப சகைக்கு முன்னால இது நிக்கிற இந்த சொல் நிக்குது என்றதால இது நிலைமொழின்னு சொல்லுவோமா? இந்த சகைக்கு பின்னால இந்த சொல் வருது அப்படின்றதால இது வருமொழின்னு சொல்லி சொல்லுவோமா? சரியா? நாங்கள கிரியேட் பண்ணிக்கொள்ளும். இதுல என்ன இருக்குது? நாங்க பிள்ளைகள் ஒரு இலக்கணமோ இல்லாட்டி ஒரு திருக்குறளோ ஒரு இல்லாட்டி என்னோட பாடமாக்குறதுக்கு நாங்க எப்படிப்பட்ட ரைம்ஸோ எப்படிப்பட்ட பாட்டோ எப்படிப்பட்ட ஒரு விஷயமோ எங்களுக்கு வச்சுக்கிறோமோ அது எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு விளங்கும். சரிதானே? அந்த பாடமாக்குறதுக்கு நீங்க வச்சுக்கொண்ட ஒவ்வொரு மெத்தடும் ட்ரிக்ஸுகளும். ரைட். அப்ப இந்த கடல் அலையில இப்ப சம்டைம்ஸ் இலாக்களுக்கு மாறுறது, இது நிலைமொழியா இல்லாட்டி இது நிலைமொழியா, இது வருமொழியா இது வருமொழியா அப்படி இருக்கிற ஆக்களுக்கு இந்த சகைக்கு முன்னால கடல் நிக்குது, சோ இது நிலைமொழி. சகைக்கு பின்னாலே இவர் வாராராம், இதான் வருமொழி. சரிதானே? சோ இதை வச்சுதான் எங்களை நிலைமொழி எங்களை வருமொழி அப்படின்னு நீங்க பிக்ஸ் பண்ணி கொள்ளணும். சோ இந்த கடல் நிலைமொழியும் வருமொழியும் சேர்ந்து கடலலை அப்படின்னு சொல்லி ஒரு சொல் எங்களுக்கு உருவாக்கி தருது. சோ இந்த நிலைமொழியும் மறுமொழியும் சேர்ந்து உருவாக்குற அந்த சொல்லுக்கு தான் நாங்க புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ இந்த புணர்ச்சி, இந்த நிலைமொழி வருமொழி இந்த புணருதல் இதை பத்தி படிக்கிற பரப்புக்கு தான் நாங்க புணரியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட்.
இப்ப பாப்போம், எனக்கு இது தேவையில்லை. என்னவா? பின்வருவனவற்றுள் தோன்றல் விகாரம் இடம்பெற்றுள்ள சொல் என்ன? தோன்றல் விகாரம் இடம்பெற்றிருக்கிற சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ரைட், உங்களுக்கு தெரியும் புணர்ச்சியை வந்து நாங்க ரெண்டு வகையில பார்க்கலாம். ஒன்று இயல்பு புணர்ச்சி, அடுத்தது விகார புணர்ச்சி. சரிதானே? இப்ப என்ன கேட்டலாம் கேள்வி? தோன்றல் விகாரம். அதுலயே பாருங்க வடிவா விகாரம் என்று சொல்லி கேட்டால் எங்களுக்கு இயல்பு புணர்ச்சி பத்தி நாங்க அலட்ட தேவை இல்லை. ஆனா பாருங்க, புணர்ச்சியை ரெண்டு வகைப்படுத்துற ஒன்று இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சியில எந்த ஒரு வகைப்பாடும் இல்ல. விகார புணர்ச்சியில தான் தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம் என்று 3 வகையான விகாரப்பாடுகள் காணப்படுது. ஓகே, இப்படி இருக்கும் போது பாருங்க, தோன்றல், தோன்றல், திரிதல், கெடுதல். சரிதானே? சும்மா எழுதிக்கிறேன்னா, நிலைமொழியும் வருமொழியும் புணருகின்ற போது இருக்கிற நிலைமொழியில இருக்கிற எழுத்துக்களையும் வருமொழியில இருக்கிற எழுத்துக்களையும் விட எக்ஸ்ட்ராவா ஒரு எழுத்து வந்து அந்த புணர்ச்சியில சேர்ந்துச்சுன்னு சொன்னா அது வந்து தோன்றல் விகாரம். ரைட்டா? நிலைமொழியும் வருமொழியும் புணர்வதுதானே புணர்ச்சி. அந்த நிலைமொழியும் வருமொழியும் புணருகின்ற போது நிலைமொழியில இருக்கிற எழுத்துக்களையும் வருமொழியில இருக்கிற எழுத்துக்களையும் தவிர புதிதாக ஒரு எழுத்து வந்து சேருமாக இருந்தா அது தோன்றல் விகாரம். ரைட்? நிலைமொழியும் வருமொழியும் புணருகின்ற போது நிலைமொழியில இருக்கிற ஒரு எழுத்தோ அல்லது வருமொழியில வார ஒரு எழுத்தோ இருக்கிறத விட அது இன்னொரு ஐட்டமா சேஞ்ச் ஆகும். தோன்றை மாடிச்சு இல்லாம புகை மாடிச்சு இருக்கிறது. இப்ப உதாரணமா இல்லைன்னா இட்டனாவா மாறும். அப்ப இருக்கிற ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறுவதுக்கு தான் நாங்க சொல்லுவோம் தெரிதல். இப்ப பாருங்க, அரிசி, அரிசி நாங்க இடிச்சோம்னா மாதாணி. அப்ப அரிசி என்னவா தெரிஞ்சிட்டுது? மாவாக திரிவடைந்துட்டுது. இது தெரிதல். ரைட்டா? அதே மாதிரி இருக்கிற ஒரு எழுத்து புணருகின்ற போது இன்னொரு எழுத்தா சேஞ்ச் ஆகுறது, மாற்றம் அடைவது தெரிதல். கெடுதல் என்றா நிலைமொழியும் வருமொழியும் புணருகின்ற போது நிலைமொழியில இருக்கிற ஒரு எழுத்தோ அல்லது வருமொழியில இருக்கிற ஒரு எழுத்தோ இருக்கிற இடத்தை விட்டு ஓடி போறது கெடுதல். அந்த எழுத்தை விட்டு என்ன செஞ்சிடும்? நீங்கிட்டு புணரும். ரைட்? இப்ப கேட்டுறது என்னலாம்? தோன்றல் விகாரம். அப்ப முதலாவது பத்தி கேட்கிறாங்க. அப்ப எனக்கு திரிதல் கெடுதலை பத்தி நாங்க பார்க்க தேவையில்லை. தோன்றல பார்ப்போம். இப்ப விடைய வச்சுதான் என்ன செய்ய போறோம்? நாங்க விடைய கண்டுபிடிக்க போறோம். முதலாவது கேள்வி விடைய பார்ப்போம். முதலாவது ஆன்சர், அதை விட்டு அடுத்ததுல பார்ப்போம். சரியா? வாசலால். பாருங்க, வாசலால வாசல் சக ஆள் தான் வாசலால். இது எப்படின்னு பாருங்க பிள்ளைகள், எப்படி சேர்க்கிறேன். இந்த வாச எடுங்க, வாச. இந்த இல்லும் இந்த ஆவும் சேர்ந்தா என்ன? லா. அப்ப இந்த இல் அப்படியே இங்க வரும். அப்ப இந்த இதுக்குள்ள வந்து இத பிரிச்சா என்ன எழுத்து? இல் சக ஆ. சோ இந்த இல் சக ஆதானியமா இங்கேயும் இருக்குது. சோ இதுல ஏதாவது ஒரு புது எழுத்து தோன்றிருக்குதா? இல்ல. இல்ல. ஏதாவது ஒரு எழுத்து இல்லாம போயிருக்குதா? இல்ல. ஏதாவது பட்டு போயிருக்குதா? இல்ல. அப்ப அது மூட்டுமே இல்லாட்ட அப்ப இது என்ன புணர்ச்சி? இயல்பு புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி. அப்ப நிலைமொழியும் வருமொழியும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாம சேருவது இயல்பு புணர்ச்சி. அப்ப வாசலால வந்து நீங்க சிலாக்கள் எப்படி பாக்குற? இந்த வாசல் சகால லாவென்னா தோன்றிருக்குது. லாவென்னாவ பிரிச்சாலும் சகாதான், இந்த சகாதான் எங்கேயும் இருக்குது. அப்ப எந்த ஒரு எழுத்து சேர்ந்திருக்கு, எந்த ஒரு எழுத்து இல்லாம போயிருக்கு, எந்த ஒரு எழுத்து இல்ல. சோ இது மூட்டுமே இல்லாட்டி இது இயல்பு புணர்ச்சி. ஓகே, அப்ப அந்த விட வராது. அடுத்தது பாருங்க, கதவால். கதவால பிரிச்சு சொன்னா கதவு சக ஆள் கதவால். சோ இந்த கதை இப்படி எழுதுவோம். இந்த ஊனாவையும் ஆனாவையும் சேர்க்கலுமா? இதுவும் ஒரு உயிர்மை, இது ஒரு உயிரது சேர்க்கலாம். அப்ப இப்படி வார சந்தர்ப்பத்துல எப்படி இவ்வண்ணாவும் சக ஊதான் ஊ. அப்ப இப்படி வருகின்ற எழுத்துக்கள் புணர்கின்ற போது என்ன செய்யும் என்றா உகரம் கெடும். அப்ப கெட்ட இந்த எழுத்து மட்டும் மிச்சம். அப்ப கதவு சக ஆள். அப்ப இந்த உவும் இந்த ஆளும் புணரும். அப்ப கதை வால். அப்ப இதுல ஏதாவது ஒரு எழுத்து சேர்ந்திருக்குதா? கட்டு இருக்குதா? போயிருக்கு. இதே வந்து கட்டுன்னு சொல்றது நீங்க வந்து இது என்ன? ஓகே, உங்கள்ட்ட கேட்கறேன், இது என்ன புணர்ச்சி? அப்ப இயல்பு தானே டீச்சர்? இயல்பு தான். இயல்பா தான் அந்த உவனாமாவும் சேர்ந்து இயல்பாக புணர்ந்து இருக்குது. அதே மாதிரி தான் காற்றால் உகரம் கட்டு புணருது. அதே மாதிரி நாக்கால் உற்சாக உகரம் கட்டு புணருது. சரிதானே? கல்லால
எங்களுக்கு ஆன்சர் தானே தேவை. ஆன்சரியா அந்த ஆன்சர் வந்துட்டு நாங்க மெயினா பார்க்கணும் இல்லையா? கல்லால், கல்லால் இத பிரிச்சோம்னா கல் சக ஆள் தானேமா கல்லால். இந்த காணம் அப்படி எழுதுங்க. இந்த வில்லை மாவையும் சேருங்க. லா இந்த இல்ல போடுங்க. கலால் வருது. கலால் எழுதலாமா? இல்ல, கல்லால். அப்ப ஒரு வில்லோட தோன்றிருக்குது. அப்ப இதுதான் என்னது? இருக்கிற எழுத்தை விட இந்த வில் என்பது எக்ஸ்ட்ராவா வந்த ஒரு எழுத்து. சோ இது வந்து தோன்றல் விகாரம். அப்ப தோன்றல் விகாரம் எதுவாம்? முதலாவது விட கல்லால். கிளியரா? ஓம் டீச்சர். கேள்விக்கு போவோம் பாருங்க. Right. 5 பின்வருவனவற்றுள் குற்றலுகரம் கெட்டு புணர்ந்த சொல். ஐயோ இது போய் ஃபுல்லாக குற்றலுகரத்தை கொஞ்சம் நல்லா பிரச்சனை இல்லை. பாருங்க, குற்றலுகரம் கெட்டு புணர்ந்த சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது. ஓகேவா? குற்றலுகரம் உங்களுக்கு தெரியும். குற்றலுகரம் சொன்னா என்ன சொல்லுங்க. நான் போன கிளாஸ்லயே சொல்லி தந்துட்டேன். கேட்கிறேன், குற்றலுகரம்னா என்ன? எனக்கு வரை விளக்கம் எல்லாம் சொல்லக்கூடா, உங்களுக்கு விளங்கினது மட்டும் சொல்லுங்க. குற்றலுகரம் ஒன்று எங்க வரணும்? நான் சொன்னேன் வரை விளக்கம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. நான் சொல்றதை வச்சு சொல்லுங்களா. ஒரு சொல்லுல ஒரு குற்றெழுத்து ஒரு சொல்லுடைய இடத்துல வரணும். பிள்ளைகள் ஒரு நடுவுல டீச்சர் இடையில அது குற்றெழுத்தோட இடையில வரணும். அதை வச்சுதான் கண்டுபிடிப்போம். அதுக்கு முதல் குற்றலுகரம் ஒன்று ஒரு சொல்லுல இடத்துல வரணும். குற்றையல் உகரம் உகரம் இடத்துல வரணும். மொழிக்கு சொல்லிட முதல்ல குற்றெழுத்து அப்படின்றது என்னன்றது இப்ப நான் சொல்றேன். சரியா? குற்றெழுத்து அதாவது குற்றலுகரம் என்று சொன்னா என்னன்னா தனி குற்றெழுத்து அல்லாத. இப்படிதான் நீங்க பாடமாக்கிருப்பீங்க. எப்படி பாடமாக்கிருப்பீங்க? தனி குற்றெழுத்து அல்லாத ஏனி எழுத்துக்களுக்கு பின் சொல்லின் இறுதியில் வல்லினமையில் ஏறி நிற்கும் முகரமே குற்றலுகரம் என்று சொல்லி அழைக்கப்படுறதுதான் நீங்க பாடமாக்கினது. ஆனா யாருக்கும் தெரியாத பாடமாக்கினதுல வரை விளக்கத்துல விளக்கம் என்னன்னு சொல்லி சொல்லுங்க. அவன் விளக்கத்தை தனி குற்றெழுத்து அல்லாதன்னா என்ன? சரியாதா? பாரு சொல்லுதாரு. சரியா? ஓகே. இப்ப என்னன்னு சொன்னாமா ஒரு குற்றலுகரம் உண்டு எப்படி அமையணும்டா தனி குற்றெழுத்துக்கு பக்கத்துல உகரம் வரக்கூடாது. அப்ப தனி குற்றெழுத்துன்னு சொன்னா என்ன? இந்த தனி குற்றெழுத்துக்கள் என்ன என்ன? அ இ உ ஏ இந்த 4 எழுத்துமே தனி குற்றெழுத்து. குற்றெழுத்து குறிய எழுத்துமா அ இ உ ஏ. சரிதானே? இன்னொன்று வருமே ஓ. இது வந்து 5 எழுத்துக்களுமே நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச உயிர் குறி. இது பானாவோட உப்பெண்ணாவோட சேர்ந்தா அப்பா, இது உம்மெண்ணாவோட சேர்ந்தா மீ, இது உப்பெண்ணாவோட சேர்ந்தா பூ, இது உக்கெண்ணாவோட சேர்ந்தா கே. இப்படி என்று வருது. அப்ப இதுவும் என்ன? தனி குற்றெழுத்து தான். அப்ப ப மீ பூ கே இதெல்லாமே குறில் எழுத்து தான். சரிதானே? அப்ப உகரம் என்ன செய்யாதான் இது மாதிரி ஒரு தனி குறில் எழுத்துக்கு பக்கத்துல உகரம் வராது. இப்ப பசுவை பாருங்க. சூ வந்து பாருங்க குற்றலுகரம் தானே சூனா. இந்த சூனா வந்திருக்குது எதுக்கு பக்கத்துல? பானாக்கு பக்கத்துல. பானா என்ன? ஒரு தனி குறில் எழுத்து. குறில் ஒரு தனி இருக்கிற குறில்மா, தனி இருக்கிற குறில். சரிதானே? தனியே தானே நிக்குது பானா. அப்ப இப்படியான ஒரு தனி குறிலுக்கு பக்கத்துல உகரம் ஒரு நாளும் வராது. அப்படியே உகரம் வரும், குற்றலுகரம் வரும். இப்படி ஒரு உகரம் வந்தா இது என்னது? குற்றலுகரமா கருதப்படுமா? இல்ல. அப்ப முதலாவது இது என்ன மெத்தட் வந்து தனி குற்றெழுத்துக்கு பக்கத்துல வராது. தனி குற்றெழுத்து பக்கத்துல வராது. ரெண்டாவது என்ன? அப்ப தனி குற்றெழுத்து அல்லாத ஏனைய எழுத்துக்களுக்கு பின்னால இப்படி ஒரு தனி குற்றெழுத்து இல்லாம ஏனைய எல்லா எழுத்துக்கும் வரும். அப்ப தனி குற்றெழுத்து இல்லாம ஏனைய எழுத்துக்கள்னா என்ன? நடில் எழுத்து. குறிலும் நடிலும் தானே வாய்ப்பு சொற்கள்ல இருக்குது. இந்த 5 குறில் இதுல மிச்சம் நடில். அப்ப 5 இதுக்குள்ள வந்துட்டுண்டா மிச்சம் எல்லாமே என்ன? நெடில் எழுத்துக்கள். அப்ப குறில் எழுத்துக்கு பக்கத்துல உகரம் வராதுண்டா அப்ப எதுக்கு பக்கத்துல வரும்? நெடில் எழுத்துக்கு. தனி குறிலுக்கு வராது, ஆனா தனி நெடிலுக்கு பக்கத்துல வரும். பாருங்க ஆடு. ரைட்டா? இப்படி வந்துட்டு இதுக்கு பக்கத்துல இப்படி வரும். சரிதானே? இப்ப பாருங்க டூ வந்து குற்றலுகர பக்கத்துல நெடில் எழுத்துக்கு பக்கத்துல வந்திருக்கு. இது வந்து நெடில் தொடர் குற்றலுகரம். ரைட்டா? ஓகே. அப்ப நெடில் எழுத்துக்கு பக்கத்துல வரும். சரியா? ரெண்டாவது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நெடில் எழுத்துக்கு பக்கத்துல வரும்.
நெடிலுக்கு பக்கத்துல பக்கத்தில் வரும். வரைவிலக்கணத்துல உங்களுக்கு ஞாபகத்துக்கு நான் சொல்றேன், சொல்லுங்கம்மா. டீச்சர் இன்னும் அது கொஞ்சம் சொல்லுங்களே. ரைட், இதா தனி குற்றெழுத்து அல்லாதக்கா? ஓ ஓகே, ஒரு குற்றெழுகரம் உண்டு. எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா, இப்ப குற்றெழுகரத்துல மெயின் என்னன்னு சொன்னா வல்லினத்துல ஏறி நிக்கிற உகரம் தானே. வல்லினத்துகள் என்ன? க ச ட த ப ர. இதானேம்மா வல்லினம். வல்லினத்துல ஏறி நிற்கும் உகரம் என்ன? இக்குல ஏறி நிக்கிற உகரம் கு, இச்சுல ஏறி நிக்கிற உகரம் சு, இட்டுல ஏறி நிக்கிற உகரம் டு, இத்துல ஏறி நிக்கிற உகரம் இப்புல பூ. அப்ப நீங்க கசட தப்பரன்னு பாடமாக்கினத்தை நீங்க குற்றெழுகரம் பார்க்க போகும்போது எப்படி வாசிக்கணும்? குசுடு துபுருன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப குற்றெழுகரங்கள் என்ன என்ன? குசுடு துபுரு. குற்றெழுகரம் என்ன என்ன? குசுடு துபுரு. ஓகே, இப்ப இந்த இது மட்டும்தான் என்ன குற்றெழுகரமா வரும். வேற எந்த ஒரு உகரங்களுமே குற்றெழுகரமா கருதப்பட மாட்டாது. சரியா? இப்ப பாருங்க, பசுன்னு சொல்லி ஒரு சொல் வந்துட்டுமா, சரிதானே? அப்ப கடைசியில நாங்க பார்க்கணும் என்ன உகரம் இடத்தை கட்டாயம் பார்க்கணும். பார்த்தா குற்றெழுகரம் கண்டுபிடிக்கலாம். சூனா, இங்க சூனா இருக்குதா? அந்த இருக்குது. அப்ப இது குற்றெழுகரம் தானே, எங்களுக்கு சொல்ல இயலாதே. என்ன ரூல் என்ன சொல்லுது? உகரம் ஒரு குற்றெழுகரம் ஒரு நாளும் என்ன செய்யாதான்? தனி குற்றெழுத்துக்கு பக்கத்துல வராது. அப்ப இது இந்த சூனா எதுக்கு பக்கத்துல இருக்குது? பானாக்கு பக்கத்துல. பானா ஒரு குறில் எழுத்து தானேம்மா. பா குறில் நெடுகெழுத்து பா, சா குறில் நெடுகெழுத்து சா. விளங்குதா? அப்ப இப்படி ஒரு தனியா வருகின்ற குறிலெழுத்துக்கு பக்கத்திலேயே என்ன செய்யாது? உகரம் வராது. அப்ப குற்றெழுகரமான அந்த சூன இங்க வந்தாலும் பரவாயில்ல, ஆனா இது எதுக்கு பக்கத்துல வந்திருக்குது? ஒரு தனி குறில் பக்கத்துல வந்திருக்குது. அப்ப இது குற்றெழுகரமா கொல்லப்படுமா? கொல்லப்படாது. ரூல் மெச்சாகிறா. குற்றெழுகரத்துக்கு இருக்கிற 3-4 ரூலுமே செட் ஆகணும். அதுல ஒன்று மிஸ் ஆகினாலும் அது குற்றெழுகரமா கருதப்படாது. விளங்கி ஜாஹிமா? ஓ டீச்சர் கிளியர். அப்ப தனி குற்றெழுத்து அல்லாத, அப்ப தனி குறியெழுத்துக்கு பக்கத்துல என்ன செய்யாது? வராது. அடுத்தது அப்ப நெடிலுக்கு பக்கத்துல வரும். சரிதானே? ஓகே, மூன்றாவது பாருங்க, வல்லினமையில என்னதான்? தனி குற்றெழுத்து அல்லாத ஏனைய எழுத்துக்களுக்கு பின்னால இறுதியில மூன்றாவது என்னம்மா? உகரம் எப்பயுமே இறுதியில நிற்கும். இறுதியில நிற்கும். இறுதியில என்ன நிற்கும்? நாலாவது வல்லின உகரங்கள். வல்லின மெய்யில் ஏறி நிற்கும் உகரங்கள். உகரம் சரிதானே? வல்லின மெய்யில் ஏறி நிற்கும் உகரம். இப்ப பாருங்க, என்னதான் ஒரு குற்றேல் உகரம் என்றதை நீங்க கண்டுபிடிக்கணும்டா இந்த 4 ரூலும் இருக்கணும். ஒன்று, ஒரு தனியா ஒரு குறிலெழுத்துக்கு பக்கத்திலேயே இந்த எழுத்துக்கள் வராது. சரிதானே? அப்படி வந்தாலும் நீங்க பார்க்கணும் அது முன்னுக்கு இருக்கிற எழுத்து ஒத்த குறிலெழுத்துல நிக்குதா என்றதை பார்க்கணும். அப்படி ஒரு குறிலெழுத்தா இருந்தா அது குற்றெழுகரம் இல்ல. சரிதானே? அடுத்தது அப்ப தனி குற்றெழுத்து அல்லாத ஏழு எழுத்துக்களுக்கு பின்னால இங்க பாருங்க, அடு எடுத்து பார்ப்போமே. அடு ஒரு சொல்றேனே, அடு என்றது அ குறிலெழுத்து, டு குற்றெழுகரத்துல டு தான். ஆனா குற்றெழுகர டூ என்றது காரணத்துக்காக வேண்டி அடுவ குற்றெழுகரம் சொல்லலுமா? ஏல ஏ ஆ என்றது ஒரு தனி குறிலெழுத்துக்கு பக்கத்துல. அப்ப ஆ ஒரு தனி குறிலெழுத்துக்கு பக்கத்துல என்ன செஞ்சிருக்கு? இது வந்திருக்குது. சோ இது வராது. ரூல் சொல்லுது தனி குற்றெழுத்துக்கு பக்கத்துல வராது என்று சொல்லுது. ஆனா என்னவா? ஏணி எழுத்துக்களுக்கு பின்னால வரும். எழுத்து இல்லாத ஏணி எழுத்துனா என்ன? நெடுகெழுத்து. அப்ப அடுக்கு பக்கத்துல வராது, ஆடுக்கு பக்கத்துல வரும். ரூல் என்ன சொல்லுது? இந்த குற்றெழுகரமானது தனி குற்றெழுத்து அல்லாத ஏணி எழுத்துக்களுக்கு பின்னால வருமா? அப்ப ஆ குறில் எழுத்துண்டா, இது அல்லாத ஏணி எழுத்து ஆவன்றது நெடில், இது குறில், இது நெடில். அப்ப நெடிலுக்கு பக்கத்துல என்ன செய்யும்? தனி உகரம் ஒன்று வரும். தனி நெடிலுக்கு பக்கத்துல உகரம் வரும். சோ இத பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க குற்றெழுகரமா எடுப்போம். சரிதானே? ஏன்னு சொன்னா இது நெடில் தொடர் குற்றெழுகரம். அதுல எப்படி சொல்ற 6 வகை இருக்குன்னு சொல்றேன். இப்ப பாருங்க, இதை வச்சு இந்த 4 ரூலை அப்ளை பண்ணி பாப்போமா? ரைட். தனி குற்றெழுத்து அல்லாத எழுத்து பக்கத்துல வராது. தனி குற்றெழுத்து பக்கத்துலயே வந்திருக்குது இல்ல. அப்ப இது சரி. நெடிலுக்கு பக்கத்துல வரும். நெடிலுக்கு பக்கத்துல வந்திருக்குதா? ஓகே, அப்ப அதுவும் சரி.
சொல்லின் இறுதியில் வரும். ஆடு 2 எழுத்து சொல்லிட்டான். சொல்ற இறுதியில வந்துட்டா வந்துட்டு. அப்ப அதுவும் சரி. வல்லினமையில் ஏறி நிற்கும் உகரம். உகரம் என்னவா இருக்குமா? வல்லினமையில. இட்டன்னா கசட தவறதானே. வல்லினமை தானே. வல்லினம் சக இட்டனா சக உதானே டூ. அப்ப வல்லினமையில் ஏறி நிற்கிற உகரம் டூ சரிதானே. 4 ரூலும் இதுக்கு என்ன செய்யுது? செட் ஆகுது. அப்ப ஆடு என்பது ஒரு குற்றையல் உகரம். ஓகே, இப்ப பாப்போம். அது மாதிரி குற்றையல் உகரத்துல 6 வகை இருக்குது பிள்ளைகள். உயிர் தொடர், குற்றையல் உகரம், நெடில் தொடர் அப்படின்னு சொல்லி 6 வகை இருக்குது. எங்களுக்கு 6 வகையை பத்தி கேட்க தேவையில்லை. இது என்ன சொல்லிருக்குதாங்கடா, பின்வருவனவற்றுள் குற்றையல் உகரம் கட்டுப்புணர்ந்த சொல். உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறேன். முதலாவது அது எப்படி பர்டிகுலா பாக்கணும்னு சொல்லித்தார். உண்மையிலுமே பாருங்க பிள்ளைகள், நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. என்னன்னு சொன்னா, நீங்க வந்து பாருங்க 5 விடையையும் பாருங்க. முதலாவது நான் சொல்றத செய்யுங்க. 5 விடையும் பாருங்க. 1 மருந்துக்கு குற்றேலுகரம் கட்டுப்புணர்வு சொல். மருந்துக்கு பாத்துட்டீங்களா? அடுத்தது கருத்துக்களம் பாத்துட்டீங்களா? நான் எழுதுறேன் சொல்ல சரிதானே. மருந்துக்கு மருந்துக்கு கருத்துக்களம் கருத்துக்களம். அடுத்தது என்னவா? வீட்டுக்காரர் வீட்டுக்காரர். பேச்சுவார்த்தை. உண்மையிலேயுமே இப்ப நான் சொல்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறவுள்ள தேவையில்லை. அந்த டைம் 20 கேள்வி 20 நிமிஷத்துல செய்யும். இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சீங்க. வீடற்றோர். நீங்க ஏன் தான் அந்த இலக்கணத்தை கஷ்டம் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. சரிதானே? இப்ப கேள்வியை வாசிங்க ஒரு ஆள். பின்வருவனவற்றுள் குற்றியலுகரம் கெட்டு புணர்ந்த சொல். வெரி குட். குற்றியலுகரம் கெட்டு புணர்ந்த சொல்லலாம். அப்ப என்ன சொல்றாங்க? புணர்ந்த சொல் கேட்கிறதால ஒரு புணர்ச்சி. அப்ப மறுமொழி நிலைமொழியும் மறுமொழியும் சேர்ந்து புணர்ந்திருக்குது. மருந்து சக கூ மருந்துக்கு, கருத்து சககலம் கருத்துக்களம், வீடு சககாரர் வீட்டுக்காரர், பேச்சு சக வார்த்தை பேச்சுவார்த்தை, வீடு சகற்றோர் வீடற்றோர். இப்படித்தானே புணர்ந்திருக்குது. முதலாவது விஷயம். 2வது புணர்ந்த சொல் கேட்டுக்கிறாங்க. எப்படி புணர்ந்த சொல்லலாம்? குற்றையலுகரம் கட்டு. அப்ப இந்த நிலைமொழி மறுமொழியில இருக்கிற குற்றையலுகரம் என்ன செய்யுது? கட்டு. கெடுதுமா, இல்லாம போகுது. இல்லாம போய் திரும்ப புணர்ந்த சொல்லுதுன்னு தான் கேட்கிறாங்க. அப்ப நிலைமொழியும் மறுமொழியும் எழுதும் போது உகரம் இருந்திருக்குது. அந்த உகரம் இல்லாம போய் புணர்ந்த சொல்லுதுன்றதான் கேள்வி. உண்மைக்குமே சரியா அந்த நல்லா யோசிக்கிற புள்ள, இந்த விடைய பார்த்தோன்னு இப்படின்னு போது கண்டுபிடிக்கிற புள்ள 5 இதையும் பாருங்க. மருந்துக்கு இங்க தூணா இருக்குது, ஒரு உகரம் ஒன்று இருக்குது. விளங்குதா? ஏதாவது உகரம் இல்லாம போயிருக்கா? இந்த சொல்ல உகரம் விளங்குது. கருத்துக்களம் இந்த தூணா உகரம் விளங்குது. வீட்டுக்கு உகரம் இருக்குது. பேச்சுவார்த்தை உகரம் இருக்குது. வீடற்றோர்ல எங்க உகரம் இருக்குது? இல்ல. அப்ப இருந்த உகரம் இல்லாம போயிருக்கு. இந்த சொல்லதான் உகரம் என்றது இல்ல. வீடற்றோர் எந்த இடத்துல உகரம் இருக்குது? இல்ல. அப்படி பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிருமா? இதுதான் ஆன்சர்ன்னு சொல்லி சும்மா பார்த்த பார்வையில கண்டுபிடிக்கிறேன். 5 சொல்லை கண்ணால பாக்குற 4ல உகரம் இருக்குது. இதுல மட்டும் உகரம் இல்ல கட்டு இருக்குதுன்றது விளங்க ஒரு பிள்ளைக்கு. சரி, எழுதித்தான் பார்க்கணும். 5 எழுதித்தான் பார்க்கணும். பார்ப்போம். சரியா? ரைட். பாருங்க. மருந்துக்கு மருந்து சகக்கு பாத்தீங்கன்னா மருந்துக்கு சேருது. அப்ப இந்த இடத்துல உகரம் என்ன செய்யல? கிடையில. கருத்துக்களம் உகரம் கிடையில. உகரம் கிடையில கிடையில. அதுங்களுக்கு தெரியுது. இது எப்படி கட்டுறது பண்ண சொல்லித்தாரு. சரியா? ரைட். வீடற்றோர்ல பாருங்க. வீடு சக அற்றோர். இதானே நிலைமொழி. வீடு இட்சக ஊதான் வீடு. அப்ப இதுல உகரம் இருக்குது உங்களுக்கு தெரியும் தானே. ரைட். அப்ப இந்த உகரம் என்ன செஞ்சிட்டுது? கட்டு. விளங்கிட்டா? உகரம் கட்டுட்டு கட்டா இந்த இட்டு மாவும் தானே இருக்கு. இருங்களேன், நினையே எழுதுறேன். ஒரு விளங்கப்படுத்துறேன். இப்ப பாருங்க. வீடு சக அற்றோர் வீடற்றோர். இது கிளியர் தானேமா பிரிச்சது? நாங்க வீடற்றோரை பிரிச்சது. ரைட். இந்த டூதான் என்னது? உகரம் குற்றேலுகரம். சரிதானே? ஊதானேம்மா டூ என்னதான்? குற்றைய லுகரம் கெடுது. அப்ப என்ன கெடுது? உகரம் கெட போகுது. அப்ப இந்த உகரம் கட்டுட்டு கட்ட இவர் தானே மிச்சம். அப்ப
இவர் மிச்சம். இவர் அப்படியே வருவார். அச்சோ. இந்த வி அப்படியே எழுதுவோம். இந்த பெண்ணாவையும் மானாவையும் சேர்த்தா தா. இது அப்படியே எழுதுவோம். வந்துட்டா உகரம் கட்டுட்டா. உகரம் கட்டு புணர்ந்துட்டா. இது வந்து நீங்க ஆனா உண்மையிலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா யோசிக்கிறவங்கள இப்படி பார்த்தா கண்டுபிடிச்சிடும். கேட்டுக்கிற கேள்வி குற்ற எழுவரம் கெட்டு புணரும். அவனுக்கு அப்ப என்ன செய்யக்கூடாது? புணர்ந்த சொல்ல உகரம் ஒன்று இருக்கக்கூடாது. ஆனா இந்த நாளிலையும் உகரம் இருக்குது, இதுல மட்டும் உகரம் இல்ல அப்படின்னு கண்டுபிடிக்கலும் அது எங்களுக்கு ஏழும் தானே. ஏழும் தானே. முறை இல்ல. சரிதான். என்ன முறை இல்ல? இப்படி பார்த்த பார்வையில கண்டுபிடிக்கிறது முறை இல்ல. இதான் முறை. இப்படி செஞ்சு பாக்குறா முறை. ஆனா முறையோ முறையிலோ சரியான விட வந்துட்டு எங்களுக்கு டைம் மிச்சப்பட்டு இது எங்கட ட்ரிக்ஸ் நாங்க செய்யறோம். இது தியரி, இது நாங்க செய்யற நுணுக்கம். விளங்குதா? ரெண்டுக்கும் டிஃபரெண்ட். இது செஞ்சு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நிமிஷம் போகும். இத பார்த்த பார்வையில ஒரு செகண்ட்ல அடிக்கலாதா? பார்த்தாச்சு 4 விடையும் பாக்குற எல்லாத்துலயும் பிரிச்சு பாருங்க. மருந்து சகக்கு மருந்துக்கு, கருத்து சகக்கு கருத்துக்கு, அப்படியே வந்துட்டு பிரிச்சு பார்த்து கூட பாருங்க. கருத்து சக கலம், கருத்து கலம். இந்த தூ வந்திருக்கு தானே. வீட்டு சகக்காரன், வீட்டுக்காரன் தூ வந்திருக்கு தானே. பிரிச்சு சேர்த்த கூட அந்த உகரம் வந்திருக்கு தான். ஆனா இதை பிரிச்சு பாருங்க. வீடு சகற்றோ. ஆனா சேர்க்கும் போது வீடற்றோ. அந்த உகரம் ஒன்று இல்லாம போயிட்டு நாங்க பிரிக்கும் போது வந்த உகரம், வீடுல வந்த உகரம் சேர்க்கும் போது டேரக்டா மாறிட்டு. அப்ப இதுலயே விளங்க இல்லையா? உகரம் இல்லாம போயிட்டு. அதான் ஆன்சர். கிளியரா பிள்ளை? சரி பிள்ளைல, அப்ப நாங்க 5 கேள்விகள் பார்த்திருக்கிறோம். சரியா? 5 கேள்வியும் பிரயோசனமா தான் பார்த்திருக்கோம். நாங்க ஒண்ணுமே உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண இல்லைன்னா எல்லாம் கிளியரா சொல்லி தந்திருக்கிறேன். சோ சொல்லுங்க, உங்களோட இது ஃபர்ஸ்ட் டே பேப்பர் கிளாஸ், பாஸ்ட் பேப்பர் கிளாஸ் ஃபர்ஸ்ட் டே. சோ எப்படி இருக்குது? நீங்க ஓகேவா? இது எப்படி போனா? நல்லா கிரிசா. ஓகே. மனசை தொட்டு சொல்லுங்க. உங்களோட மைண்டுக்குள்ள போகுதா? நல்லா சேவ் ஆகுதா? டவுட் இல்ல. இந்த டவுட் சொன்னா தயவு செஞ்சு என்கிட்ட கேட்டுருங்க. என்ன சொன்ன உண்மைக்கும் எனக்கு கதை கேட்க விருப்பம் இல்லை. இது எவ்வளவு படிச்சு தந்து விளங்கும். இது வரைக்கும் மொத்தம் அப்படி கதைச்சு இல்ல. சரியா? என்ன டீச்சர் படிச்சு இலக்கணம் படிச்சு தந்து எனக்கு விலங்கல்ல ஒரு புள்ள வாய் வந்து சொல்லி இல்ல. அது எனக்கு சரியான அப்படி சொல்லிடக்கூடாது பிள்ளை. சொன்னா நான் அந்த அளவு அந்த பிள்ளைக்கு இந்த இலக்கணத்தை எந்த அளவுக்கு லேசாக்கலும் அப்படின்னு இருந்து பாக்குற பிள்ளை. நாங்க இதை எங்களுக்கு யாரும் சொல்லி தந்ததெல்லாம் நாங்க பாக்குறேன். சரியா? இந்த ரைம் சொல்லி இந்த பிள்ளைக்கு இதை ஞாபகப்படுத்திடுமா, இல்லாட்டி இப்படி ஒரு மெத்தட்ல இதை கண்டுபிடிக்க சொல்லிடுமா, இப்படின்றது நாங்க பாக்குறது. விளங்குதா? அதால உங்களுக்கு என்ன டவுட்? ஓமா இந்த புணர்ச்சி உங்ககிட்ட நோட்ஸ் இருக்கா டீச்சர்? புணர்ச்சி கையால் எழுத நோட்ஸ் இல்ல. புணர்ச்சின்னு சொன்னா நூமன் சார் புத்தகம் இருக்குது. போட்டோ பிடிச்சு போட்டுடுவா. அது எனக்கு இருக்கு டீச்சர். நீங்க எழுதுனா அந்த கிளியரா சுருக்கமா எழுதி போடுவீங்க தானே டீச்சர்? அந்த புக்ல நானும் நூமன் சார் புக் வச்சிருக்கிறது ஓவர் டீப்பா. எனக்கு ஏதாவது டவுட் வந்தா தேடிக்கொள்ள. மத்தபடிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கே விளங்காது நிறைய இருக்குது இந்த புத்தகத்துல. நான் யோசிச்சிருந்த பிள்ளைகள் எப்படி இதை வாசி விளங்குதுகள் சொல்லித்தான். எனக்கே என்ன சொல்லிருக்கிறான்னு விளங்காம நிறைய இருக்குது. அப்ப நான் யோசிக்கிற பிள்ளைகள் எப்படித்தான் வாசி விளங்குது. நான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கிறத மட்டும் கொஞ்சம் அந்த எக்ஸ்பிளனேஷன் என்ன போட்டிருக்காருன்றத பார்ப்பேன். மத்தபடிக்கு இதான் நம்மட மெத்தட். இலக்கணம் கொண்டு போறது இப்படிதான். சரியா? ஓகே. அப்ப இன்னைக்கு முடிச்சு கொள்வோம் கிளாஸ். நீங்க தான் சொல்லணும். உங்களோட ரிவ்யூவை வச்சுதான் நான் அடுத்த கிளாஸ்ல என்ன செய்யறது, எப்படி கொண்டு போறதுன்றத பார்ப்பேன். இப்படி செஞ்சா ஓகேவா, இது விளங்குதா, உங்களுக்கு சேவ் ஆகுதா, இது வரைக்கும் நீங்க படிச்சது இவ்வளவு என்ன இலக்கணம் எப்படி படிச்சீங்கன்னு தெரியா, இன்றைக்கு படிச்ச இலக்கணம் சேவ் ஆயிருக்குதா, உங்களுக்கு விளங்குதான்றதை நீங்க ஒரு ரிவ்யூ ஒன்று தந்தீங்கன்னா தான் எனக்கு நாளைக்கு பார்க்கலும் இந்த பிள்ளைக்கு இவ்வளவு டீப்பா போவோமா, அப்படி இல்லாட்டி கேள்விய விடைய வாச்சு நார்மலா விளங்கப்படுத்திட்டு போவோமான்றது நான் உங்களோட ரிவ்யூல தான் நான் யோசிப்பேன். ரைட்? ஓகே. அப்ப இன்ஷா அல்லாஹ் நாளைய கிளாஸ் சந்திப்போம். 10:41 ஆகுது. சோ ஓகே பிள்ளை, ஜஸாக்கல்லாஹ். எல்லாரும் போயிட்டு வாங்க. Okay.